ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி ஒன்று. நீ மட்டும்தான் மலை மேலே இருப்பியா என்று தன் தம்பிக்கு சவால் விட்டு மலை மேலிருந்து அண்ணன் சாமி ஆட்சி புரியும் திருச்சி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் திருச்சிராப்பள்ளி அநேகமாக பெரும்பாலானவர்களோட வீட்டு காலண்டர்களில் நழுவி காணாமல் போயிருக்கும் தேதி வருடத்தேனின் கடைசி சொட்டு 31/12/1999 மாலை மணி 6:10. வானம் கருப்பு சால்வை போர்த்தி இருந்தது. சாஸ்திரத்திற்கு கொஞ்சோண்டு சூரிய வெளிச்சம் மட்டும் மிச்சம் இருந்தது. பூமியின் போருக்கு புறப்பட்டவை பனி. ஷியாம் காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். முக்கிய சாலைக்கு வந்து திருச்சியை நோக்கி நிதானமாக ஓட்டினான். வழியெங்கும் ஒரு சுவர் பாக்கி இல்லாமல் தேர்தல் பிரச்சாரங்கள் எழுதப்பட்டிருந்தன. புதுசு புதுசாய் கொடிக்கம்பங்கள். ஸ்பீக்கர் கட்டின ஆட்டோவில் கட்டிப்போன தொண்டையில் ஒருவன் நமது சின்னம் நமது சின்னம் என்று அலறிக்கொண்டு கடந்தான். 1 கிலோமீட்டர் தாண்டுவதற்குள் 3 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் கதறின. நான் இந்த மேடையில் ஒரு சவால் விடுகிறேன், அதை சந்திக்க தயாரா என்று எதிரே இல்லாத எதிரியை ஒரு ஒல்லியான பேச்சாளர் எச்சரித்துக் கொண்டிருந்தார். ஷியாம் டோல்கேட் வந்து சிக்னலுக்காக நிறுத்தினான். காரின் டேப்பில் பாட்டு கேட்டான். 2 வரிகள் கேட்டுவிட்டு உடனே அணைத்தான். புறப்பட்டான். ஜங்ஷன் வந்தான். எல்லா திசைகளிலும் புத்தம் புதிய ஹோட்டல்கள். நெற்றியில் அவற்றின் நியான் எழுத்துக்களின் வேடிக்கை. பேக்கரிகளில் கூட்டம் வழிந்தது. ஸ்டேஷனரி கடைகளில் அட்டை நட்சத்திரங்கள் பல்புகள் மாட்டியிருந்தார்கள். ஷாம் பெரிய ஆஸ்பத்திரி வழியாக ஒட்டி திருப்பி வயலூர் ரோட்டை தொட்டான். விகக்கிலார் கல்லூரி தாண்டி குமரன் நகர் தாண்டி புதிதாய் உருவாகி கொண்டிருந்த கணேசா நகருக்குள் திருப்பினான். அங்கங்கே நவீன வீடுகள் இடறின. சில வீடுகள் புதிய வளர்ச்சியில் இருந்தன. சில மனைகளில் காம்பவுண்ட் சுவர் மட்டும் எழுப்பப்பட்டிருந்தது. ஒரு விசாலமான மனைப்பகுதியில் அணுகவும் சோலார் ரியல் எஸ்டேட் என்று போர்டு நடப்பட்டிருந்தது. ஷியாம் தனது அடக்கமான தனி நவீன வீட்டின் கேட்டுக்கு முன்னால் காரை நிறுத்தி ஹாரனை 2 முறை அழுத்தினான். வினாடிகளில் வீட்டின் வாசலில் போட்டிருந்த விளக்கு எரிந்தது. தொடர்ந்து கதவு திறந்து கொண்டு சாவி கொத்துடன் வந்தாள் மாயா. கேட்டை பூட்டி கொண்டு வந்த மாயா, கொஞ்சம் முன்னாடி வாங்க, நான் சீக்கிரமாக புறப்படும்னு 3 தடவை சொன்னேன், அப்படியே லேட்டாக வர்றீங்களே என்றாள் குற்றம் சாட்டும் குரலில். வீட்டு வாசல் நின்று பேசாதுன்னு 1000 தடவை சொன்னாலும் புரியாதாடி உனக்கு என்று எரிச்சலாய் கத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தான் ஷியாம். அனைத்தும் அவனை தொடர்ந்து வந்து கதவை சாத்தின மாயா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ சொல்லுங்க, இருட்டி போனதுக்கப்புறம் நான் புறப்பட்டு போகணுமா? அப்புறம் நான் எதுக்காக படித்து படித்து சொல்லணும்? என் வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் தர்றீங்க என்றாள் படபடப்பாக. சோஃபாவில் தளர்வாக அமர்ந்தான் ஷியாம். அவளை எரிச்சலுடன் பார்த்தான். ஏன் இப்படி வந்ததுமே பாயிரமாயா? எவ்வளவு விதமான டென்ஷன்களை சமாளிக்க வேண்டியிருக்கு. இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு போற, இருட்டுனா என்ன? டவுன் பஸ்ஸில் 1/2 மணி நேரம், மணி 6:30 தான் ஆகுது. ஏன் இப்படி சின்ன விஷயத்துக்கு தொலைச்சி எடுக்கிற? முதல்ல காஃபி எடு. ஷாம் சிறிய ஹாலை ஒட்டி இருந்த தனது அறைக்குள் நுழைந்தான். கட்டிலின் மேல் பிரவுன் சூட்கேஸும் கைப்பையும் தயாராக இருந்தது. ஷியாம் பேண்டை உருவிவிட்டு லுங்கி அணிந்தான். துண்டை எடுத்துக்கொண்டு அறையை ஒட்டி இருந்த பாத்ரூமுக்கு சென்று முகம் கழுவினான். துடைத்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்னால் அமர்ந்து சீப்பு எடுத்தான். மாயா காஃபி டம்ளர் கொண்டு வந்து வைத்தாள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்களும் வாங்கல என்னோட. ஒரு நாள் முன்னாடி போனா உங்கள் கௌரவம் ஒன்றும் குறைஞ்சிடுதா? மாயா, ஒரு விஷயத்தை ஏண்டி 100 தடவை கேட்டு தொணதொணக்கிற? கல்யாணம் யாருக்கு? என் சொந்த மச்சானுக்கா? உன் சித்தப்பா பையங்கிறதால நீ தான் முன்னாடி போறியே. திங்கள் தானே கல்யாணம், நான் திங்க காலையில் புறப்பட்டு வர்றேன். இங்கே உட்காந்து என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்குறேன். எங்கள் அம்மா வீட்டில் ஏதாச்சும் வசதி குறைச்சலா? 3 மாப்பிள்ளைங்க வந்தால் தங்குறதுக்குன்னு 3 ரூம் இருக்குது, டிவி இருக்குது, டெக் இருக்குது. எப்போவாச்சும் ஒரு சந்தர்ப்பம் தானே, எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. நீங்களும் வந்தா கலகலப்பாக பேசிட்டு போதும் நிப்பாட்டு. உன்னோட பெரிய தலைவலிடி எனக்கு. இங்கே 1000 வேலை இருக்கு, கணக்கெழுத வேண்டியிருக்கு. நீ போன்னா போ என்று ஷியாம் காஃபியை குடித்தான். மாயா ஏமாற்றமாகி முகத்தை உர்ரென்று வைத்துக்கொண்டு அலமாரியை திறந்து கர்ச்சிஃப் எடுத்து கைப்பைக்குள் வைத்து கொண்டாள். மாயா என்றான். பதில் பேசாமல் மௌனமாக இருந்தாள். உன்னை தாண்டி கூப்பிட்டேன். என்ன திமிரு ஏறி போச்சு உனக்கு? எல்லாத்துக்கும் முகத்தை தூக்கி வச்சுக்கிறியே. இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் இஷ்டத்துக்கு நான் ஆட முடியாது. அப்புறம் நாளைக்கு தனியாக இருக்கிறப்போ உங்கள் அப்பா கிட்ட பேசு. அவனை நிமிர்ந்து பார்க்காமல் என்ன பேசணும் என்றாள். என்ன பேசணுமா? 1 வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் புதுசாக கேட்குற மாதிரி என்ன பேசணும்னு கேட்குற? எடுத்து சொல்லு.
இது மாதிரி பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்காராம். மிஷினரிக்கும் அது சாங்ஷன் ஆகிடுமா. அதுக்குள்ளே தேவைப்படுதுன்னு சொல்லு. 50,000 உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பெரிய தொகை இல்லை, புரிஞ்சுதா? ப்ளீஸ் வேறு எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண பாருங்களேன். நான் எப்படி என் அப்பா கிட்ட போய் அப்படின்னா என்ன கேட்க சொல்றியா? சொந்த அப்பா கிட்ட பொண்ணு கேட்க என்ன கூச்சம்? கூச்சம் இல்லைங்க. அப்புறம் தன்மானம். நாம் என்ன இனாமாவா கேட்குறோம்? கடன் மாதிரி தரட்டும், வட்டி வேணும்னாலும் போட்டு வாங்கிக்கட்டும். வேணாங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உங்களை பற்றி அங்கே அம்மா வீட்லேயும் சரி, என் அக்காங்களும் சரி ரொம்ப மதிப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடன் கேட்டால் எல்லாருக்கும் செய்தி பரவிடும். ரெண்டாவது, உறவுக்குள்ளே கடன் வாங்குறப்போ பின்னாடி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்தாலும் வரலாம். பிரச்சனை வரும்னு சொன்னா என்னடி அர்த்தம்? கடன்ல பிரச்சனை எப்போ வரும்? திருப்பி தராதப்ப தான் வரும். சோத்துக்கு இல்லாம கடன் கேட்குறோமா? யூனிட்டை விரிவு செய்யத்தானே கேட்குறோம். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீ கேட்குற என்ன? மாயா மௌனமாக நின்றாள். என்ன கேட்குறதானே? மாயா எச்சில் விழுங்கினாள். வாயை திறந்து சொல்ல. கேட்குறதானே? மன்னிச்சிடுங்க, எனக்கு பிடிக்கல, வற்புறுத்தாதீங்க. நான் சொல்றேன், நீ கேட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் எதிர்த்தே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு கேட்க பிடிக்கலன்னு அர்த்தம். விட்டுடுங்களேன். ஷியாமுக்கு சிவசிவவென்று கோபம் உச்சி மண்டை வரை ஏறியது. ஆத்திரமாக அவளை அணுகினான். அவள் புஜத்தை அழுத்தமாக பற்றினான். நான் கரடி மாதிரி கத்துறேன், திருப்பி திருப்பி நீ சொன்னதையே சொல்றியே. என் வார்த்தைக்கு என்ன மரியாதை கொடுக்குற? முதல்ல கையை விடுங்க. இது என்ன முரட நாட்டம்? என்னடி சொன்ன? முரடனா? பொலீர் என்று ஓங்கி அறைந்தான் ஷியாம். அம்மா என்று கத்திக்கொண்டு கட்டிலின் மூலையில் தடுமாறி குப்புற விழுந்தாள் மாயா. கோபமாக அறையை விட்டு வெளியேறி ஹாலுக்கு வந்தான். ஆத்திரம் அடங்கவில்லை. அரைந்த வலது கையில் எரிந்தது. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு நெஞ்சொழுத்தம் கூடாதடி. நீ உங்க அப்பா கிட்ட நான் சொன்னபடி கேட்கறதா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு போ. இல்லைனா நீ போகவே வேண்டியதில்லை என்று இங்கிருந்தே கத்தினான். மாயாவிடமிருந்து சரி என்று பதில் வராததால் மேலும் ஆத்திரமாகி மறுபடியும் படுக்கை அறைக்குள் வந்து, ஏண்டி, அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட சரின்னு சொல்ல மாட்டியா? என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? பெரிய மகாராணியா நீ? இந்த வீட்ல நீ சம்பாதிக்கிறியா, நான் சம்பாதிக்கிறேனா? என் மூஞ்ச பார்த்து பதில் சொல்லு என்று குப்புறப்படுத்திருந்த மாயாவின் தோளை தொட்டு தன் பக்கம் புரட்டின ஷாம் அதிர்ந்தான். மாயாவின் நெற்றி பொட்டில் கட்டிலின் முனை ஆழமாய் பதிந்திருக்க ரத்தம் அங்கே வழிய மேல் பார்வை பார்த்த விழிகளுடன் மாயா இறந்து போயிருந்தாள். பகுதி 2. ஷியாமால் நம்பவே முடியவில்லை. உண்மைதானா? மாயா இறந்தே போயிட்டாளா? கடவுளே, இப்படி கூட இத்தனை சடாரென்று ஒரு விபரீதம் நிகழுமா? ஐயோ, இது கனவில்லையா? குப்பென்று வியர்த்து சட்டை முழுவதும் நனைந்தது. நரம்புகள் முறுக்கேறின. மூளையின் ஓட்டம் கடிவாளம் போட்டு இழுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. புரட்டியதில் மல்லாந்திருந்த மாயாவின் விழிகளில் சலனமில்லை. பார்வை எங்கோ சுருகி இருந்தது. நெற்றியோரம் ரத்தம் நிதானமாக வழியமைத்து பெட்ஷீட்டை தொட்டு ஆசையாய் பரவிக் கொண்டிருந்தது. மின்விசிறியின் காற்றில் சேலையின் ஒரு பகுதி அசைந்து கொண்டிருந்தது. ஷியாம் விரயமாய் மாயாவின் கன்னங்களில் தட்டி, "என்ன பாரு மாயா, என்ன பாரு மாயா" என்று பலவீனமான குரலில் கலவரப்பட்டான். மூக்கருகே மூச்சின் உஷ்ண உரசல் இல்லை. இதய துடிப்பு இல்லவே இல்லை. அவள் 100% இறந்துவிட்டாள் என்பது உரைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மனம் திணறியது, தவித்தது. ஷியாமுக்கு மயக்கமாக வந்தது. அப்படியே கட்டிலில் அமர்ந்தான். என்ன செய்யணும் நான் இப்போ? டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? பலன் என்ன? இது மயக்கம் கிடையாது, நிரந்தர உறக்கம். வினாடிகளில் நடந்துட்ட கோரம். எதிர்பார்த்தது எதிர்பார்த்திராத ஒரு அடி. மின்சாரம் அணைவது போல அத்தனை சுருக்களை நடந்துடுச்சு. மாயா, 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 நிஜமாவே சத்தியமாவே இறந்துட்டியா? எழமாட்டியா? எழுந்து ஸ்ரீரங்கம் போக போறது இல்லையா நீ? என்னோடு வார்த்தைக்கு வார்த்தை மல்லுக்கு நிற்க போகிறது கிடையாதா? முட்டி கொண்டு வந்தது அழுகை. பளிச் பளிச்சென்று முன்னெற்றியில் அடித்து கொண்டான். முன்கோவம், எதுலையுமே முன்கோவம். அப்படியே அரைவன் ஆத்திரத்தில் செயல்பட்டேனே ஒழிய இப்படி பொசுக்குன்னு போய்விடுவான்னு நினச்சேனா? மை காட், ஒரு வகையில் இது கொலை, ஒரு வகையில் என்ன கொலையே தான். எதிர்ச்சியாக அடித்தேன், எதிர்ச்சியாக இறந்துட்டான்னா போலீஸ் என்னை விட்டுடுமா என்ன? இப்போ நான் என்ன தான் செய்யணும்? என்ன தான் செய்ய முடியும்? ஓடணுமா? இந்த ஊரை விட்டு எங்கே போவேன்? போய் ஒளிஞ்சுக்கிறதா? வடநாட்டு பக்கம் தாடி கிடி வச்சுக்கிட்டு, ச்சே, முடிகிற விஷயமா அது? போலீஸ் துரத்தி வந்து பிடிக்காதா? நான் என்ன அவ்வளவு திறமசாலியா? யார்கிட்ட போய் சொல்கிறது இதை? சட்டென்று ஷியாமுக்கு நினைவில் வந்தவன் ஜிந்தா. ஜிந்தா நெருங்கிய நண்பர்களில் ஒருவன், கல்லூரி தோழன். அப்புறம் தன் வாழ்வில் திசை மாறியவன். 30 வயசிலேயே திருச்சியை பொறுத்தவரை கடத்தல் மாஸ்டர் என்று பெயர் வாங்கியவன். 3 கார்கள் வைத்திருக்கிறவன்.
லைசென்ஸ் எடுத்து சீட்டாட்ட கிளப் நடத்துகிறவன். எப்பொழுது பார்த்தாலும் நட்பு மாறாமல் உரிமையோடு பழகுபவன். ஜிந்தா இப்பொழுது இந்த கிரிட்டிக்கல் சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு நல்ல யோசனை சொல்வான். நண்பன், நம்பிக்கையானவன், முரட்டு ராஜ்யம் வைத்திருப்பவன் நிச்சயம் எனக்கு உதவுவான். இந்த சமயம் வேற வழியே இல்லை. ஷியாம் தீர்மானித்தான். முதல் காரியமாக அந்த படுக்கை அறையின் அத்தனை ஜன்னல்களையும் சாத்தினான். கதவை மூடிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். ஃபோனை எடுத்தான். ஹலோ, அங்கே ஜிந்தா இருக்காரா? பேசணும். நான் ஷியாம்னு சொன்னால் தெரியுங்க. ஷியாம் ரிசீவரை வைத்துவிட்டு அமர்ந்தான். அறைக்குள் 2 வருடங்கள் இன்பமாய் இல்லறம் நடத்திய அன்பு மனைவி பிணமாய் கிடக்கிறாள் என்று நினைக்கும் பொழுதே சிலிர்த்தது. விரல்கள் லேசாக நடுங்கின. திடீரென்று உணர்ச்சிகள் முட்டி மோதி வெடித்து ஷியாம் அழுதான். சின்ன குழந்தை போல் கேவி கேவி அழுதான். இழப்பின் தாக்கம், சூழ்நிலையின் விரோதம், போலீஸ் பயம் என்று எல்லாம் சேர்ந்திருந்தது அந்த அழுகையில். டிடிங். வீட்டின் காலிங் பெல் ஒலித்தது. சட்டென்று அழுகையை நிறுத்தினான். துண்டால் கண்களை, முகத்தை துடைத்து கொண்டான். கதவின் பீப்ஹோல் வழியாக பார்த்தான். ஜிந்தா இல்லை. அதே கணேசா நகரைச் சேர்ந்த ஒரு பேங்க் மேனேஜரின் மனைவி. சுலோச்சனாவோ காஞ்சனாவோ ஏதோ ஒரு பெயர். மாயாவை பார்க்க அடிக்கடி வருபவள். வந்து ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கொண்டிருப்பவள். இப்பொழுது என்ன பதில் சொல்லப் போகிறேன்? யோசித்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் டிடிங். ஷியாம் கதவை திறந்தான். மாயா இல்லை என்றாள் அவள் அவனை தாண்டி பார்த்து கொண்டு. இல்லை என்றான் ஒற்றை சொல்லில். ஸ்ரீரங்கம் போயாச்சா? ஆமாம் என்றான் அவசரமாக. அவங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம்னு இன்னைக்கு சாயங்காலம் போகிறதாவும் சொன்னாங்க. எங்கள் அண்ணன் வீடு ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எலுமிச்சை மரம் இருக்குது. கொஞ்சம் பழம் தர்றேன், கொடுத்துட்றீங்களான்னு கேட்டேன். சரின்னாங்க. அதான் எடுத்துகிட்டு வந்தேன். போயாச்சா? அப்போ சரி, நான் வர்றேங்க. அவள் வாசல் காம்பவுண்டின் சிறிய கேட்டை திறந்து வெளியேறி மீண்டும் சாத்தி கொக்கி போட்டுவிட்டு நடந்தாள். ஷியாம் நெஞ்சை பிடித்து கொண்டான். முதல் பொய் துவங்கிவிட்டது. படுக்கை அறைக்குள் பிணமாய் கிடப்பவளை ஸ்ரீரங்கம் புறப்பட்டு போய்விட்டாள் என்று சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை. இனி இந்த பொய்யை தொடர்ந்தாக வேண்டுமோ? ஷியாம் கதவை சாத்திவிட்டு ஜிந்தாவுக்காக காத்திருந்தான். பகுதி 3. ஜிந்தா லூஸாக ஒரு ஜிப்பா அணிந்திருந்தான். டைட்டாக பேண்ட் அணிந்திருந்தான். கழுத்தில் தடியாய் தங்கச் சங்கிலி, டாலராக நங்கூரம், பிடரி வலிய ஏராளமான தலைமுடி வகிடில்லாமல் உயர்த்தி வாரியிருந்தான். தரை பார்த்த முனைகளுடன் அடர்த்தியான மீசை, நடுநெற்றியில் முட்டிக்கொண்டு தெரியும் 2 நரம்புகள், வலது கண்ணிற்கு கீழே ஏதோ காயத்திற்கு எப்பொழுதோ போடப்பட்ட தையல், அடையாள புள்ளிகள் 4. ஜிந்தா அமர்த்தலாக காலின் சோஃபாவில் அமர்ந்து ஸ்மோக் பண்ணுகிறேன் ஷியாம் என்று பற்ற வைத்து கொண்டான். எதிரில் அமர்ந்திருந்த ஷியாம் அருள்வாக்குக்கு காத்திருக்கும் பக்த நாட்டம் ஜிந்தாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஷியாம். இப்படி ஒரு பிரச்சனையை நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? என் மூலமாக 2 கொலை நடந்திருக்கு. இது வரைக்கும் 2லையும் போலீஸ் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கு 3 வருஷமாக. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமான சிக்கல். போலீஸை கூப்பிட்டு நடந்ததை அப்படியே சொல்லிட்டா என்ன ஜிந்தா? ஒன்றும் இல்லை, நீ உள்ளே இருக்கணும், அவ்வளவுதான். உன் மாமனார் சரியான வசதி. உன்னை தூக்கில் ஏற்றிட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு. பயமுறுத்தாத ஜிந்தா. யோசிச்சு ஒரே குழப்பமாயிடுச்சு. பொண்டாட்டி சத்த துக்கத்தை விட போலீஸ் பயந்தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீ தான் ஏதாச்சும் யோசனை சொல்லணும். எனக்கு ஒரு அட்டகாசமான யோசனை தோணுது ஷியாம். கொஞ்சம் செலவு பண்ண, நீ தயாரா? எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கேன். செலவா முக்கியம்? முதல்ல இதிலேருந்து வெளியே வந்தால் போதும்பா. பேங்க்கில் 40,000 வரைக்கும் சேமிப்பு இருக்குது. அவ்வளவையும் எடுத்து உன்கிட்ட தர்றேன். ஏதாச்சும் செய். போலீஸும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, என்னை சந்தேகப்படவே கூடாது. என் சுதந்திரமும் நிம்மதியும் பறி போயிடவே கூடாது. ஜிந்தா சிகரெட் முடியும் வினாடியில் நெருப்பை புது சிகரெட்டிற்கு மாற்றிக்கொண்டான். கையை திருப்பி வாட்சை பார்த்தான். மணி 7:35. ஷியாம், கோச்சுக்காத. உன் மனைவிக்கு மனோஜ்குமார்னு ஒரு கள்ளக்காதலன் இருந்தான். ஜிந்தா என்று பதறினான் ஷியாம். கற்பனை தான்ப்பா, முழுசாக கேளு. உன் மனைவி உன்னை விட அவன் மேலே அதிக ஆசை வச்சுருந்தாங்க. ஆனால் அவனுக்கு உன் மனைவி போட்டிருக்கிற நகைகள் தான் நோக்கம். ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சு உன் மனைவியை கொலை செஞ்சுட்டு நகைகளை கலட்டிக்கிட்டு தலைமறைவாயிட்டான். இதான் போலீஸ்கிட்ட நீ சொல்ல போகிற கதை. ஜிந்தா, சங்கடமாக இருக்குப்பா. மாயா கொஞ்சம் வாய் தொடுக்கு. சரிக்கு சரி எதிர்த்து பேசுவா. ஆனால் இந்த மாதிரி துரோகம் செய்கிற மாதிரி மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நீ பிரச்சனையிலேருந்தே தப்பணுமே. மனோஜ்குமார்னு இல்லாத ஒரு கேரக்டரையே உருவாக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன கற்பனை கதையை எல்லாரும் நம்புறதுக்கு ஆதாரங்கள் ஏற்படுத்த போகிறோம். நம்புவாங்களா? நம்ப வைக்கணும் ஷியாம்.
என் திட்டத்தை விரிவாக சொல்கிறேன். அப்புறம் இதில் எங்கேயாச்சும் ஓட்டம் இருக்கான்னு சொல்லு. மனோஜ்குமார்னு என் பேர் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? அதை நான் யூஸ் பண்ணுற ஒரு புனைப்பெயர். என் கடத்தல் தொழில் சம்மந்தமாக நான் எந்த வெளியூர் போய் தங்கினாலும் அந்த பேரில் தான் தங்குவேன். தவிர மனோஜ்குமார்னு ஒரு தனி மேக்கப்பே வச்சுருக்கேன். ஹேர் ஸ்டைல் மாறும், புதுசாக தாடி செய்கிறோம், புதுசாக கண்ணாடி செய்கிறோம், ட்ரெஸ் டைப்பே மாறிடும், நட பாவனை குரல் எல்லாமே மாறிடும். இன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் புதுவருஷ கொண்டாட்டம் இருக்குது. இசை நிகழ்ச்சி, பெரிய விருந்து, பரிசு போட்டி, டான்ஸ்னு ஒரே கேளிக்கையாக இருக்கும். ஒரு டிக்கெட் 200 ரூபா, ஜோடியாக போனால் 350. நான் மனோஜ்குமாருங்கிற பேரில் ஏற்கனவே 350 ரூபா டிக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு டேபிள் நம்பர் 9 ஒதுக்கியிருக்காங்க. ஜோடி டிக்கெட்டா? ஆமாம். ஷோபான்னு நம்ம செட்டப் ஒன்று இருக்குது, அதை அழைச்சிக்கிட்டு போகலாம்னு இருக்கேன். ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்ன சொல்ல வந்த? ஜிந்தா 3 சிகரெட்டுகளை கரைத்து கடகடவென்று தனது மிச்சத்திட்ட முழுவதையும் சொல்லி முடித்தான். சொல்லு, இதில் எங்கேயாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லைன்னு தான் தெரியுது. இங்கே நீ என்னென்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு நான் சொன்னதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தானே? இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், கேளு. திண்டுக்கல் ரோட்டில் கருமண்டலம் தாண்டி திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷன் பக்கத்தில் நீ சொல்கிற அந்த சாக்கடை பள்ளத்தை நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் மூழ்கடிக்கிற அளவு நல்ல ஆழம் இருக்குமா? நான் ஒரு நாளைக்கு 3 தடவை அந்த பக்கம் போகிற விஷயம். போன மாதம் அந்த பள்ளத்தை சுத்தம் பண்ணாங்க, நான் பார்த்தேன். 5 அடி ஆழம் இருக்குது. இப்போ 4 அடி சாக்கடை நிரம்பிடுச்சு. ராத்திரி 9 மணி ஆனாலே ஒரு பைய வரமாட்டான் அந்த பக்கம். நம்ம போக போகிறது ராத்திரி சரியாக 1 மணிக்கு. எந்த சிக்கலும் வராது. ஏதாச்சும் சந்தேகம்? சற்று யோசித்து விட்டு எதுவும் இல்லை என்றான் ஷியாம். அப்போது ஆரம்பிச்சிடலாமா வேலைகளை? சரி, முழுக்க உன்னை நான் நம்புகிறேன். நம்ம மூளைக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது ஷாம். கொஞ்சம் அலமாரி திறந்து நான் சொன்ன மாதிரி பிளெயின் ஒயிட்டு இல்லைன்னா பிளெயின் பிளாக் கலரில் ஜாக்கெட் உன் மனைவி வச்சிருக்காளான்னு பாரு. ஷாம் எழுந்து படுக்கை அறைக்குள் வந்தான். கட்டிலின் மூலையில் மல்லாதிருந்த மாயாவின் உடம்பை ஒரு தரம் பார்த்தான். பக் என்றது. சாரி மாயா, மனம் விட்டு அழக்கூட அவகாசம் இல்லை. இப்படி விசித்திரமாக உயிரை விட்டு என்னை வதைச்சு வேடிக்கை பார்க்குறியே, இது நியாயமா? ஷியாம் அலமாரியை திறந்து பார்த்து விட்டு வந்தான். ஜிந்தா, 2 கலர்லேயுமே இருக்குது. வெரி குட். மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் வச்சுருப்பாங்க என்ற ஜிந்தா ஃபோன் எடுத்து சுழற்றினான். ஹலோ, சோஃபாவா? ஆமாம். உன்கிட்ட கருப்பு ப்ளவுஸ் இருக்குதுல்ல? இருக்கே. ஏன்? வேறு சில விவரங்கள் இருக்கு, நான் நேரில் சொல்கிறேன், அதுபடி நடந்துக்கணும் என்று வைத்தான். ஷியாம், இப்போது உன் மனைவி உடம்புல என்னென்ன நகைகள் இருக்குது, வா பார்க்கலாம். இருவரும் அறைக்குள் வந்தார்கள். ஊருக்கு புறப்படும் தோதில் இருந்ததால் கழுத்தில் நீல செயின் ஒன்றும், கழுத்தை ஒட்டியபடி ஒரு முத்து மாலையும், அந்த முத்து மாலைக்கு மேய்ச்சாக தங்கத்தில் முத்துக்கள் பதித்த கம்மல்களும் வளையல்களும் அணிந்திருந்தாள். அதையெல்லாம் கலட்டு, அதைத்தான் சோபா போட்டுக்கிட்டு என் கூட வரப்போறா. ஷியாம் லேசாய் நடுங்கும் விரல்களுடன் நிதானமாக ஒவ்வொரு நகைகளாக கழற்றி சேகரித்து மொத்தமாக நீட்ட ஜிந்தா அவற்றை தன் கர்ச்சிப்பில் சுருட்டி பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். ஒற்றை பின்னல் போட்டிருக்காங்க, மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க, நெத்தியில் வட்ட ஸ்டிக்கர் போட்டு, காலில் கொலுசு. ஓகே, இதே மாதிரி சோபாவை நான் தயார் பண்ணிடுறேன். எதர்ச்சியாக 2 ஒற்றுமைகள் ஷியாம். சோபாவும் உன் மனைவி மாதிரியே சிவப்பு தான். சோபாவுக்கும் வட்ட முகம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமா ஜிந்தா? நாளைக்கு போலீஸால் எந்த வகையிலையும் நம்ம கற்பனையை அசைக்க முடியக்கூடாதுன்னு தான் இவ்வளவு சின்ன சின்ன விவரங்களையும் பார்க்குறேன் ஷியாம். ரைட்டு, நீ சொல்கிறபடியே செய்கிறேன். வாதம் பண்ண நேரமும் இல்லை, வேறு யோசனையும் இல்லை. வீட்டை சாத்திக்கிட்டு என்னோட வர வேணாம் ஷாம். நீ இங்கேயே இரு, நான் போய் சேலையோடு வர்றேன். அதுக்குள்ளே நீ சொன்ன லாரன்ஸ் ராஜ்குமாருக்கு ஃபோன் செஞ்சு உன் ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஓகே? சரி என்றான் ஷியாம். அலமாரியை திறந்து பணம் எடுத்துக்கொண்டான். ஜிந்தா வெளியேறி வாசலில் நிறுத்தியிருந்த தன் பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான். பகுதி 4. ஷியாம் சமையலறைக்கு வந்து தண்ணீர் குடித்தான். மீண்டும் ஹாலுக்கு வந்தான். சற்று நேரம் சோஃபாவில் முழங்கால்களில் தலை புதைத்து சலனமற்று அமர்ந்திருந்தான். பிறகு நிமிர்ந்தான், பெருமூச்சு விட்டான். ஃபோனை எடுத்தான். ஹலோ, லாரன்ஸ் ராஜ்குமார் ப்ளீஸ். லாரன்ஸ் தான் பேசுகிறேன். யாரு? என்னப்பா சௌக்கியமா? ஷியாம் பேசுகிறேன். அட ஷியாமா, சௌக்கியந்தான். நீ எப்படி இருக்க? ஒரு கல்யாணத்துக்காக வைஃப் புறப்பட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டா. பொழுது போகலை. நீ கிறிஸ்மஸ் அன்னைக்கே ஸ்பெஷல் பார்ட்டின்னு கூப்பிட்ட, வர முடியல. இன்னைக்கு ராத்திரி புது வருஷம் பிறக்குதே, ஏதாச்சும் விசேஷம் உண்டான்னு விசாரிக்கலாமான்னு தான் நான் கூப்பிட்டேன். விசேஷம் இல்லாமலையா? ப்ரோக்ராம் என்ன? என்ன பெரிய ப்ரோக்ராம்? 10 மணிக்கு வர்றேன் நாங்கள். நீயும் வந்துடு. டெக்கில் ஏதாச்சும் படம் பார்க்கலாம், சீட்டு விளையாடலாம், விஸ்கி அடிக்கலாம். ஷியாம் ஃபோனை வைத்தான். சற்று நேரத்தில் பைக்கில் ஜிந்தா வந்து சேர்ந்தான்.
உள்ளே வந்து கதவை சாத்திவிட்டு கவர் பிரித்து கருப்பு நிறத்தில் இருந்த 2 ஒரே மாதிரி டிசைன் உள்ள சேலைகளை எடுத்தான். இந்தா, இந்த சேலைய உன் மனைவிக்கு கட்டிடு. உனக்கு சேலை கட்டிவிட தெரியும்ல? தெரியும். இன்னொரு சேலைய சோபாவுக்கு கொண்டு போய் ஜாக்கெட்டையும் மாத்திடு. லாரன்ஸ் கிட்ட பேசினியா? பேசிட்டேன். 10 மணிக்கு தண்ணி பார்ட்டி, நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். வெரி குட். லிமிட்டாக வச்சுக்க. 1 மணிக்கு சரியா நீ திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். சொன்ன மற்றதெல்லாம் நினைவிருக்கு தானே? ம் என்றான் ஷியாம். ஷியாம் படுக்கை அறைக்குள் வந்து கதவை சாத்தினா. கட்டில்ல கிடந்த மாயாவின் உடலை கைத்தாங்கல் மெதுவாக கீழே இறக்கி தரையில் கிடத்தினான். நெற்றியோர காயத்தில் இரத்தம் வருவது சுத்தமாக நின்று போய் இரத்தம் உறைந்து போயிருந்தது. மரணம் அந்த காயத்தினால் அல்ல, சரியாக பொட்டில் கட்டிலின் முனை மோதியதில் இதயத்தில் தாக்கின அதிர்ச்சி செய்த திடீர் வேலை நிறுத்தம். என்ன கொடுமை இது! இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை கூட வாழ்வில் திடுதிப்புன்னு வந்து நிற்குமா? இன்னைக்கு காலையில் எழுந்தபோது என்னவாவது எதிர்பார்த்திருப்பேனா? ஒரே வினாடியில் வாழ்க்கையில் ஒரு மகா மகா அநியாயமான திருப்பம். சிந்திக்க நேரமே இல்லை. ஷியாம் அலமாரியிலிருந்து மாயாவின் கருப்பு ஜாக்கெட் எடுத்துக்கொண்டு அந்த உடலின் அருகில் அமர்ந்தான். அணிந்திருந்த நீல நிற ஜாக்கெட்டை கலற்றி இதோ மெதுவாக அணிவித்தான். உடலில் லேசாக சூடு குறைந்திருந்தது. கட்டியிருந்த நீல சேலையை உருவிவிட்டு புதிய கருப்பு சேலையை பிணத்திற்கு கட்டத் துவங்கினான். ஜாக்கெட் கூட சற்று சுலபமாக அணிவிக்க முடிந்தது. சேலை கட்டி முடிப்பதற்குள் வியர்த்து போய்விட்டான். தலைப்பை ஒழுங்காக போட்டு தோள்பட்டையில் ஜாக்கெட்டுடன் சேர்த்து பின் போட்டு திருப்திகரமாய் பார்த்து கொண்டு கதவை திறந்தான். ஜிந்தா, ஆச்சு. ஜிந்தா இவன் கார் சாவியை வாங்கிக் கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். பியர்ட் காரின் டிக்கியை திறந்து வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்தான். ஷியாம், இந்த பிரதேசத்தில் வெளிச்சம் கூட கிடையாது. எதிர்க்க பக்கத்தில் வேறு வீடுகளில் இல்லாதது உனக்கு இயற்கையாகவே அமைஞ்ச சாதகம். தனியாக தூக்கிட்டு வந்துடுவியா? கஷ்டம்தான் ஜிந்தா. நீ ஒரு பக்கம் பிடி. இருவருமாக பிணத்தை தூக்கி கொண்டு வாசலுக்கு வரும் முன் மீண்டும் நிதானித்து யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கடந்து காரின் டிக்கிக்குள் உருக்களித்து படுக்க வைத்தார்கள். டிக்கியை மூடி பூட்டிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தார்கள். இரத்தக்கரை பெட்ஷீட்டில் மட்டும்தான் இருக்குது. சின்ன காயந்தான். அவங்க போட்டிருந்த கலட்டின ட்ரெஸ்ஸில் இரத்தக்கரை இருக்கா? பாத்தியா? பார்த்துட்டேன் ஜிந்தா. ஒரு பொட்டு கூட இல்லை. அதன் பிறகு ஜிந்தா பாத்ரூமிற்குள் துண்டு துண்டாய் பெட்ஷீட்டை எரித்து சாம்பலை லெட்டின் பேஷனில் தண்ணீரை ப்ளஸ் செய்து காணாமல் ஆக்கினான். ஸ்ரீரங்கத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தயாராக வச்சுருந்த சூட்கேஸையும் கைப்பையையும் கையில் எடுத்துக்கொண்டான். ஜிந்தா, நீ சொன்ன லெட்டர், அதை மறந்துட்டியே. மறப்பேனா ஷியாம்? நீ உள்ளே ட்ரெஸ் மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தப்போ எழுதிட்டேன். இந்த வீட்டிலேருந்து பேப்பர் எடுக்கக்கூடாதுன்னு நான் சேலை வாங்கினப்போவே பக்கத்தில் பேப்பரும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதோ இங்கே இருக்கு பாரு. ஜிந்தா சூட்கேஸை வைத்துவிட்டு 4ஆக மடக்கி இருந்த ஒரு பேப்பரை எடுத்தான். விரித்தான். ஷியாமுக்கு படித்து காட்டினான். இதில் என் கைரேகைகள் இருக்குது. இருக்கட்டும், கவலை இல்லை. இதை படித்து இதன்படி உன் மனைவி நடந்துக்கிட்டதால தானே நம்ம கதை. ஆமாம். அப்படின்னா இதில் அவங்க கைரேகைகளும் இருக்கணுமே. பிடிக்கிறப்போ ரேகை படியுமே. நீ போய் டிக்கியை திறந்து அந்த லெட்டரில் அவங்க 2 கைரேகைகளையும் அங்கங்கே பதிவு செஞ்சு கொண்டு வா. சரி என்று வாங்க வந்தான் ஷியாம். இரு, நீ வாங்கக்கூடாதுப்பா. உன் கைரேகை இதில் படவே கூடாது. நானே போகிறேன். சாவியை கொடு. ஜிந்தா போய் திரும்பி வந்தான். டன். இப்போ இதை உன் மனைவி புழங்குற இடத்துல ரகசியமாக மறைச்சி வைக்கணும். எங்கே வைக்கட்டும்? நீ தான் சொல்லணும். பொதுவாகவே எல்லா பொண்ணுங்களுமே புடவை மடிப்புக்குள்ளே தான் எதையாச்சும் ரகசியமாக மறைச்சி வைப்பாங்க என்ற ஷியாம் ஸ்டீல் பீரோவை திறந்து மாயாவின் புடவை அடுக்குகளை காட்ட ஜிந்தா கடைசி புடவையின் ஒரு மடிப்புக்குள் அந்த கடிதத்தை சொருகினான். இங்கே எல்லா காரியமும் முடிஞ்சுது. மறுபடியும் நாம் சந்திக்கிறது திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷன் கிட்ட தான். மணி என்ன ஆகுது இப்போது? 9:20. ரைட்டு, நான் கிளம்புறேன். சரியாக 1 மணிக்கு காரில் அங்கே வந்துடுறேன். நிச்சயமா? ஜிந்தா சூட்கேஸை பைக்கின் சைடு கெரியரில் சுருகி கொண்டான். கைப்பையை முன்னால் மாட்டிக்கொண்டான். மேலும் சில குறிப்புகள் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றான். அவன் சென்றதும் ஷியாம் உள்ளே வந்து ஹாலில் இருந்த நிரம்பி வழிந்த ஆஸ்ட்ரேயை சுத்தம் செய்து கழுவி வைத்தான். முகம் கழுவி கொண்டான். உடை மாற்றிக்கொண்டான். திட்டத்தை மிக சரியாக செய்தாக வேண்டும். மிகவும் ரிஸ்கான திட்டம். எங்கேயும் தப்பு செய்து விடக்கூடாது. யோசித்து கொண்டே பணம் எடுத்துக்கொண்டு புறப்பட ஷியாமின் கண்களில் மாயாவின் செருப்புகள் பட, ஊருக்கு செல்றவ செருப்பு அணியாமல் போவாளா என்ன? அந்த செருப்புகளை எடுத்துக்கொண்டு உள்ளே ஒரே ஒரு லைட்டை எரிய விட்டு கதவை பூட்டினான். மீண்டும் காருக்கு வந்து டிக்கியை திறந்து பிணத்தின் கால்களில் செருப்புகளை அணிவித்தான். சாத்தி பூட்டினான். கதவை திறந்து வைத்து காரை வெளியே கொண்டு வந்து நிறுத்தி கேட்டை மூடி பூட்டிவிட்டு புறப்பட்டான். காரை லாரன்ஸ் ராஜ்குமார் வீடு இருக்கும்
தில்லை நகரை நோக்கி நிதானமாக செலுத்தினான். காரின் டிக்கியில் மனைவியின் பிணத்தை வைத்துவிட்டு நண்பர்களுடன் புதுவருட கொண்டாட்டத்திற்கு தண்ணி அடிக்கிற ஒரு கணவன் உலகத்தில் எங்குமே இருக்க மாட்டான் என்று நினைத்து கொண்டான். பகுதி 5. வினோதமா இருக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை என்றாள் சோஃபா. ஜிந்தா கொடுத்த முத்துக்கம்மலை அணிந்து கொண்டே என்ன வினோதத்தை கண்டுட்ட என்றான் ஜிந்தா உதடுகளில் சிகரெட் டான்ஸ் ஆட. ஒரு ஆளை தீர்க்க சொன்னா ஏற்பாடு பண்ணுவீங்க தெரியும். கொல்ல வர்றாங்க காப்பாத்துங்கன்னா பட திரட்டி போய் காப்பாத்துவீங்க தெரியும். இப்போ ஒரு கொலையவே திசை திருப்பி விட போறதா சொல்றீங்களே, இது வினோதம் இல்லையா? அது வினோதமோ கினோதமோ நினைச்சா இறங்கியாகணும். எனக்கு இறங்கினா முடிச்சாகணும் என்று வளையல்களை நீட்ட தன் பிளாஸ்டிக் வளையல்களை கலற்றிவிட்டு அவற்றை அணிந்து கொண்டாள். கருப்பு ஜாக்கெட், அதே கருப்பு சேலை, ஒற்றை பின்னல், மல்லிகைப்பூ, காலில் கொலுசு, நெத்தியில வட்ட சிவப்பு ஸ்டிக்கர் போட்டு எவ்ரிதிங் ஓகே. இப்போ உன்னை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா அந்த ஷியாமே கூட ஒரு செகண்ட் உன்னை மாயானே நம்பி ஏமாந்துடுவான். முகம் காட்டி கொடுக்காதாக்கும். ரொம்ப நெருங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோபா, முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களை உன்னை பார்த்துட்டு வர்ணிக்க சொன்னால் என்னென்ன அடையாளங்கள் வர்ணிப்பாங்களோ அது அத்தனையும் அந்த மாயாவுக்கு இப்போ பொருந்தும். பர்ஃபெக்ட் ட்ராமா தான் எனக்கு பிடிக்கும். நான் சொன்ன கதை வசனம் பூராவும் நினைவில் இருக்கா? இருக்கு. இம்மி கூட பிசுங்கிடக்கூடாது. நான் யாரு? மனோஜ்குமார், என்னோட கள்ளக்காதலன். நீ யாரு? மாயா, ஷியாமோட மனைவி. ஒரு குடும்பத்தில் இருக்கிற இன்னொருத்தர் மனைவி ஒரு பொது இடத்துல தன்னோட கணவனுக்கு தெரியாமல் கள்ளக்காதலனை சந்திச்சு கொட்டமடிக்கிறப்போ ஒரு பயம், தயக்கம் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீ நடிக்கணும். ஓகே டார்லிங், 10,000 வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்களே, பிச்சு உதறிட மாட்டேனா? ஆமாம், இதில் உங்களுக்கு என்ன லாபம்? எவ்வளவு பேசியிருக்கீங்க? சச்ச, நல்ல பழக்கமுள்ள ஃப்ரெண்டு. அவன் இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ரேட்டு பேசுகிறது முறையே இல்லை. எல்லாம் கச்சிதமாக முடிஞ்சதும் உரிமையோடு கேட்டால் அவன் கொடுக்குறவன் தான். சரி, புறப்படு. கைப்பையையும் சூட்கேஸையும் எடுத்துக்க. நான் சொன்னபடி லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். சோபா மாயாவின் பெட்டி கைப்பையுடன் மாயாவின் நகைகளுடன் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு ஆட்டோ பிடித்தாள். ஹோட்டல் சில்வர் ஸ்பூன் போகணும் என்றாள். கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவில் இருந்தது ஹோட்டல் சில்வர் ஸ்பூன். 6 மாடிகள், அட்டகாசமான முகப்பு, புத்தாண்டு குதூகலம் முன்னிட்டு கட்டிட முழுக்க நீல நிற பல்புகள் சரம் சரமாக தொங்கவிடப்பட்டிருந்தன. மரங்களிலும் பல்புகள் துவட்டப்பட்டிருந்தன. ஏதாரமாக கார்கள் நின்றன. சோடியம் வேப்பர் சிந்தின மஞ்சள் வெளிச்சம் ஹோட்டலின் வெளிப்புல்வெளியில் கவர்ச்சி சேர்த்து கொண்டிருந்தது. சோபா ஆட்டோவை விட்டு இறங்கிக் கொண்டாள். ஹோட்டல் வாசலில் ஒரு பெட்டிக்கடை இருந்தது. அங்கே பத்திரிகைகளை தொங்கின வாழைத்தார் தொங்கியது. ஜிந்தா சொல்லியிருந்தபடி அந்த கடையருகே பெட்டியை வைத்துக்கொண்டு சேலையை பொருத்தி கொண்டு தயக்கமாய் விழித்து கொண்டு வாசலை பார்த்து கொண்டு நின்றாள். கடைக்காரன் பார்க்கும்போது இன்னும் போர்த்தி கொண்டு திரும்பி நின்றாள். 1/4 மணி நேரம் கழித்து ஆட்டோவில் வந்து இறங்கினான் ஜிந்தா. ஜிந்தா இப்பொழுது சுத்தமாக அடையாளம் மாறியிருந்தான். முழுக்கை சட்டை அணிந்திருந்தான், கண்ணாடி அணிந்திருந்தான், தாடி ஒட்டியிருந்தான், தலை வேறு மாதிரி வாரியிருந்தான், மீசை முறுக்கி விடப்பட்டிருந்தது. ஹாய் மாயா என்று சத்தமாக அழைத்து கொண்டு அருகில் சென்றான். உஷ், பேர் சொல்ல வேண்டாம் என்று சினுங்கிவிட்டு அவனோடு உள்ளே நடந்தாள் சோபா. அவளிடமிருந்து சூட்கேஸை வாங்கி கொண்ட ஜிந்தா ஹோட்டலின் ரிசப்ஷன் மேஜைக்கு வந்தான். அந்த பக்கம் டை கட்டின 3 இளைஞர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். எஸ்கியூஸ் மீ என்றான். நிமிர்ந்த இளைஞன் ஜிந்தாவையும் சற்று தள்ளி தயக்கமாய் சேலை தலைப்பை இன்னும் போர்த்தியபடி நின்ற சோபாவையும் பார்த்துவிட்டு எஸ் ப்ளீஸ் என்றான். உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் புது வருஷ கொண்டாட்டத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த சூட்கேஸ் இங்கே இருக்கலாமா? நிகழ்ச்சி முடிஞ்சதும் வந்து எடுத்துக்கிறோம். டிக்கெட் காமிங்க. எடுத்து கொடுத்தான். வாங்கி பார்த்தான். வாங்கி மேஜைக்கு உள்பக்கம் வைத்து கொண்டான். நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், வாங்கிக்கலாம் என்றான். தேங்க்யூ சார். ஜிந்தாவும் சோபாவும் ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு நடக்க அந்த இளைஞன் தன் அருகில் இருந்தவனிடம் அவர்களை சுட்டி காட்டி நிச்சயமாக உண்மையான தம்பதி இல்லை, இழுத்துட்டு வந்திருக்கான் என்று சிரித்தான். அந்த விசாலமான ரெஸ்டாரண்ட் ஹாலில் மிகவும் ஆடம்பரமாக அலங்காரம் செய்திருந்தார்கள். ஜிகினா காகிதங்களும் பலூன்களும் எங்கும் தொங்கின. விசேஷமாக ஒரு தற்காலிக மேடை அமைக்கப்பட்டிருந்தது. தள்ளி தள்ளி மேஜைகள் போடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மேஜையிலும் சீராக துணி விரித்து நாப்கின் வைத்து ஃபோர்க் ஸ்பூன் அமைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மேஜை மேலும் 1 2 3 என்று எண் எழுதின சின்ன கட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஹால் முழுவதும் மிக பிரகாசமாக விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. முற்றிலும் குளிரூட்டப்பட்டிருந்தது. ஜிந்தாவும் சோபாவும் வாசலை அடைய கோட் போட்ட ஒரு ஹோட்டல் ஊழியன் அவர்களின் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு குட் ஈவினிங் சார், யுவர் டேபிள் இஸ் 9, திஸ் வே ப்ளீஸ் என்று
அந்த மேஜை வரைக்கும் நடத்தி சென்று அமர வைத்துவிட்டு புன்னகைத்துவிட்டு பிறகும் வாசலுக்கு சென்றான். மொத்தம் 30-40 மேஜைகள் போடப்பட்டிருந்தன. அநேகமா முக்கால்வாசி நிரம்பியிருந்தது. சில மேஜைகளில் நண்பர்கள், சில மேஜைகளில் தம்பதிகள், பெண்கள் குறைவாகவே இருந்தனர். இவர்களின் 9ஆம் நம்பர் மேஜைக்கு அருகில் 8ஆம் நம்பர் மேஜை. அதில் ஒரு நடுத்தர வயது தம்பதி இருந்தார்கள். ஜிந்தா வாட்சை பார்த்து கொண்டான். 10:45. நிகழ்ச்சிகள் துவங்க இன்னும் 15 நிமிடங்கள் இருந்தன. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். திட்டப்படி ஷியாம் இப்பொழுது லாரன்ஸ் வீட்டில். பகுதி 6. தன் நிரப்பப்பட்ட கண்ணாடி கோப்பையை மற்றவர்களின் உயர்த்தப்பட்ட கோப்பைகளுடன் மோதி சியர்ஸ் என்றான் சம்பிரதாயமாக. அவர்கள் நால்வரும் லாரன்ஸின் அறையில் தரையில் ஜமுக்காலம் விரித்து போட்டு அமர்ந்திருந்தார்கள். மையத்தில் இடம் விட்டு கேரம் விளையாடுபவர்கள் போல ஒருவரை ஒருவர் பார்க்கும் தோதில் அமர்ந்திருந்தார்கள். திறக்கப்பட்ட முழு விக்ஸி பாட்டிலும் சோடா பாட்டிலும் இருந்தன. பிளாஸ்டிக் தட்டுகளில் காரமான சிப்ஸ், நிலக்கடலை, மிக்சர் என்று கொட்டி வைக்கப்பட்டிருக்க, டேப் ரிக்கார்டரில் திடும் திடும் என்று மேற்கத்திய இசை அதிர்ந்தது. ஜான் தன் சட்டையை கலற்றி கட்டில் மேல் போட்டிருந்தான். புருஷோத் 3 புதிய சீட்டுக்கட்டுகளை சேர்த்து 2 பிரிவாய் பிரித்து கொண்டு டர் என்று இனிய ஒளியுடன் வித்தியாசமாய் கலந்தான். லாரன்ஸ் ஒரே நேரத்தில் வாயில் 4 சிகரெட்டுகளை வைத்து லைட்டர் நெருப்பில் 4ஐயும் பற்ற வைத்து அனைவருக்கும் விநியோகித்தான். ஷாம், என்னப்பா, நாங்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே சொல்லலைனா எப்படி? நாக் அவுட், 100 ரூபாய் சரிதானே? சரி என்றான். ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை இல்லை என்றான் அவசரமாக. ஷாம் அதன் பிறகு அந்த இடத்தின் தன்னை வலுக்கட்டாயமாக திணித்து கொண்டான். முகத்தில் சோர்வை, சோகத்தை காட்டுதல் கூடாது. இவங்களோட சேர்ந்து சிரிக்கணும். இப்போ கீழே காரோட டிக்கியில் என் மனைவி பிணமா மர அதை இன்னொரு பெக் சாப்பிடு, சிரி, இன்னும் சிரி. சரியாக 11 மணிக்கு அந்த செலிப்ரேஷன் ஹாலில் மேடையில் அனைத்து விளக்குகளும் இருந்தன. 2000 என்று தன் பனியனில் எழுதியிருந்த இசைக்குழு அனைவரையும் வணங்கியது. சிரித்த முகத்துடன் கையில் மைக்குடன் ஒருவன் மேடைக்கு வந்தான். ஹோட்டல் சில்வர் ஸ்பூனின் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மலர்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விருந்து ஆரம்பமாகி தொடர்ந்து கொண்டே இருக்கும் போதே எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். ஒவ்வொரு மேஜையிலும் மெனு கார்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த உணவு வகையை வேண்டுமானாலும் ஆர்டர் செய்யலாம். வழங்கப்படும் கல்கத்தாவிலிருந்து வந்திருக்கும் சன்சைன் என்னும் இந்த இசைக்குழுவினர் நடனமாடிக்கொண்டே இசையை வழங்குவார்கள். சரியாக 12 மணிக்கு இங்கே வந்திருக்கும் உங்களில் ஒருவர் சிறப்பு விருந்தினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் பிறகு இசைக்குழுவினரோடு இணைந்து யார் வேண்டுமானாலும் நடனமாடலாம். இப்பொழுது இசை நிகழ்ச்சி துவக்கம். இசைக்குழுவில் மொத்தம் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் 3 பெண்கள். நிகழ்ச்சி துவங்கியது. சோபா மேஜை மேல் கைகளை ஊன்றி ஆர்வமாக கவனித்தாள். ஜிந்தா சிகரெட்டை ஊதி தள்ளிக்கொண்டே இருந்தான். யுவர் ஆர்டர் ப்ளீஸ். வந்த ஸ்டூவர்ட்டிடம் ஏற்கனவே கார்டு பார்த்து முடிவு செய்து வைத்திருந்த ஐட்டங்களை சொன்னான் ஜிந்தா. இன்னொரு டை கட்டின ஆசாமி ஒரு நோட் புக்குடன் ஒவ்வொரு மேஜையாக வந்து பெயர் கேட்டு குறித்து கொண்டான். யுவர் நேம் ப்ளீஸ். எதுக்கு? சீஃப் கெஸ்ட் தேர்ந்தெடுக்க. மனோஜ்குமார் என்றான் ஜிந்தா. மேடம், யுவர் நேம்? மாயா என்றாள் சோபா. அவன் நகர்ந்ததும் ஜிந்தா குனிந்து கிசுகிசுப்பாக, தடுமாறிடுவியோன்னு நினச்சேன் என்றான். அதெல்லாம் மறக்காமல் இருப்பேன் ஜிந்தா. பெயரை சொல்லாத முண்டோம். நாக்கை கடித்துக்கொண்டு சாரி என்று திரும்பிய சோபா பக்கத்து மேஜையில் இருந்த நடுத்தர வயது பெண் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தாள். சோபா பார்வையை திருப்பி நடனத்தையும் இசையையும் ரசித்துவிட்டு திரும்பி பார்க்க இப்பொழுதும் அந்த பெண் இவளையே பார்ப்பதை உணர்ந்தாள். உதடுகளை அதிகம் பிரிக்காமல், பக்கத்து டேபிள் லேடி சும்மா என்னையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்றாள். பார்த்தா என்ன, நீ பாட்டுக்கு இயல்பா இரு என்ற ஜிந்தாவை எஸ்கியூஸ் மீ என்று அந்த பக்கத்து டேபிள் லேடியின் கணவன் அழைத்து, மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ் என்றார். ஜிந்தா தன் தீப்பெட்டியை தந்தான். அவர் பற்ற வைத்து கொண்டு திரும்பி தந்து தேங்க்ஸ் என்றவர், நீங்கள் ஸ்டேட் பேங்கில் வேலை பார்க்குறீங்க தானே என்றார் சிநேகமான முறையில். இல்லை என்று மட்டும் சொன்னான் ஜிந்தா. நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? சிந்தா எரிச்சலுற்றான். அவர் விடுவதாக இல்லை. என்ன பிஸ்னஸ்னு கேட்டேன். கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் என்றான் எரிச்சலாக. ஆண்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் மட்டும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டவள் போல அந்த பெண்மணி சோபாவை புன்னகைத்து, இந்த முத்து பதிச்ச வளையல் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்குனீங்க என்றாள். சோபா பட்டென்று, எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா போட்டது, எங்கே வாங்கினாருன்னு தெரியாதுங்க என்று பேச்சை கத்தரித்தாள். கோயம்புத்தூர்லையா இருக்கீங்க என்றாள். ஜிந்தாவின் பதிலை கவனித்ததால். ஆமாம் என்றாள் சோபா. அம்மா ஊர் திருச்சியா? இல்லை, ஸ்ரீரங்கம்.
சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாமே, கொஞ்ச நேரம் டான்ஸை பார்க்கலாம் என்று சற்றே அழுத்தமாக சோபாவை பார்த்து சொன்ன ஜிந்தா வந்து வைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களில் ஆர்வம் காட்ட அரட்டையில் நாட்டமில்லை என்று புரிந்து கொண்ட அந்த தம்பதி தங்களுக்குள் வேறு கதை பேச ஆரம்பித்தார்கள். 12 நிமிடங்கள் இருந்த பொழுது இசை நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. 6 அடுக்கு அலங்கார கேக்கை மேஜையோடு கொண்டு வந்து வைத்தார்கள். அதில் ஒரே ஒரு பெரிய மெழுகுவர்த்தி இன்னும் கொளுத்தப்படாமல் இருந்தது. முதலில் அறிவித்த நிகழ்ச்சி கண்டக்டர் மைக்குடன் வந்து சேர்ந்தான். நண்பர்களே, இதோ இந்த பெட்டியில் உங்கள் அத்தனை பேரோட பெயர்களும் இருக்குது. இப்போ நான் தேர்ந்தெடுக்க போகிற நபர் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். அவர் இங்கே மேடைக்கு வருவார். சரியாக 12 மணிக்கு எல்லா விளக்குகளும் அணைக்கப்படும். சிறப்பு விருந்தினர் இந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பார். திரும்பவும் எல்லா விளக்குகளும் போடப்படும். யார் அந்த பிரதம விருந்தாளின்னு பார்க்கலாமா? அவன் தனித்தனியாக சுருட்டப்பட்ட காகித குவியலில் கைவிட்டு துளாவி ஒரு சீட்டை எடுத்து விரித்தான். அவர்தான் மிஸ்டர் பூபதி ராஜா. ப்ளீஸ் கம் ஹியர் பூபதி ராஜா. பக்கத்து மேஜையில் அரட்டை அடித்த அந்த ஷூட் அணிந்த ஆசாமிதான் பூபதி ராஜா என்று அறிய ஆச்சரியப்பட்டான் சிந்தா. லேசாக அவர் வாயெல்லாம் பல்லாக எழுந்தார். அவர் மனைவி சந்தோஷத்தில் அவர் கையை பற்றி குலுக்கினாள். உடனே வரிசையாக எல்லோரும் கைத்தட்டினார்கள். அவர் நிதானமாக நடந்து சென்று மேடை ஏறும் வரை தாள நயத்துடன் விட்டு விட்டு கைத்தட்டினார்கள். இப்பொழுது நேரம் 11:59 என்றான் அவன். அடுத்த மகத்தான நிமிடத்தை மௌனமாக கரைத்தார்கள். சரியாக 12 மணிக்கு எல்லா விளக்குகளும் அணைந்து பூபதி ராஜா மெழுகுவர்த்தி கொளுத்த எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் என்று உரக்க கத்தினார்கள். தொங்கிக் கொண்டிருந்த பலூன்களை சிகரெட்டால் தொட்டு வெடிக்க வைத்தார்கள். எல்லோரும் அறிமுகமுள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்றில்லாமல் எழுந்து சென்று கை குலுக்கி ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஜிந்தாவும் அருகில் இருந்த சிலருக்கு எழுந்து சென்று கை கொடுத்தான். சொற்பமாக இருந்த சில பெண்களும் கை கொடுத்து கொள்ள சோபா அந்த பூபதி ராஜா மனைவியிடம் கை குலுக்கினாள். இந்த ஹைஹீல் செருப்பு எங்கே வாங்கினீங்க என்றாள். சோபாவிற்கு படு எரிச்சல். எதை பற்றி எப்போ பேசுறதுன்னு விவஸ்தையே கிடையாதா? பற்களை கடித்து கொண்டு வாங்கலை, ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிட்டேன் என்று கூறிவிட்டு தன் நாற்காலிக்கு திரும்பினாள். பூபதி ராஜா தன் நாற்காலிக்கு திரும்பினார். இசை நிகழ்ச்சி மீண்டும் துவங்கியது. இப்பொழுது வந்திருந்தவர்களில் சில இளைஞர்கள் மேடை ஏறி ஆட ஆரம்பித்தார்கள். வர்ண விளக்குகள் மாறி மாறி இருந்தன. 5000 வாலா சரவெடியை வாங்கி வைத்திருந்த லாரன்ஸ் தன் வீட்டு மொட்டை மாடியில் அதை நீளமாக பிரித்து வைத்து சரியாக 12 மணிக்கு திரியில் பற்ற வைத்தான். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக்கொள்ள ஷியாம் மட்டும் தன் மனதிற்குள் எவ்வளவு பேர் வாழ்த்தினாலும் இது எனக்கு ஹாப்பி நியூ இயர் இல்லை, மகா மோசமான நியூ இயர் என்று நினைத்து கொண்டான். வெடி வெடித்து முடித்ததும் கீழே இறங்கி வந்து கேக் சாப்பிட்டார்கள். ஃபோன் செய்து சிலருக்கு வாழ்த்து சொன்னான் லாரன்ஸ். மணி பார்த்து கொண்டு சரியாக 12:30க்கு புறப்பட்டான் ஷியாம். இருப்பா, இன்னொரு கேம் விளையாடலாம். இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன். ஷியாம் காரை எடுத்துக்கொண்டு நிதானமாக ஓட்டினான். உள்ளே திடுக் திடுக் என்றிருந்தது. போட்ட திட்டத்தில் முக்கால்வாசி சரியாக நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் கடைசி பகுதிதான் பாக்கி. தேசிய கல்லூரி தாண்டி சற்று தூரத்தில் கருமண்டபம். அதை தாண்டி சற்று தூரம் சென்று முக்கிய சாலையிலிருந்து இடத்தில் பிரிந்த திருமூர்த்திபுரம். அதில் நேராய் சென்று கொண்டே இருக்க திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷன். ஜிந்தாவுடன் பேசிக்கொண்டபடி வாட்டர் டேங்க் அருகில் இருட்டான பகுதியில் காரை நிறுத்தினான். என்ஜினை அணைத்தான். காரை விட்டு இறங்கி வெளியே நின்றான். குளிர் தாக்கியது. தூர தூரமாய் வீடுகள். அநேகமாக எல்லா வீடுகளும் இருள் போர்த்தி இருந்தன. காற்றில் சினிமா பாடல் சன்னமாக வந்தது. தவளைகளின் சத்தம் அதை ஜீரணிக்க செய்தது. ஷியாம் சிந்தாவுக்காக பதைப்புடன் காத்திருந்தான். பகுதி 7. அதே 12:30க்கு ஜிந்தாவும் சோபாவும் எழுந்தார்கள். அதே ஹாலை விட்டு வெளியேறினார்கள். ரிசப்ஷன் பகுதிக்கு வந்தபோது பெட்டியை வாங்கி வைத்துக்கொண்டு இளைஞன் புன் சிரிப்புடன் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி எடுத்து கொடுத்தான். பெற்றுக்கொண்டு வாசலின் பின்புறம் வந்தார்கள். வரிசையாக 7-8 ஆட்டோக்கள் காத்திருந்தன. முதல் ஆட்டோவை அணுகி ஜிந்தா, ஆட்டோ வர்றியாப்பா என்றான். சோபா சேலையை போர்த்தி கொண்டு சற்று தள்ளி நின்றாள். ஏறிக்கொண்டார்கள். ஆட்டோ புறப்பட்டது. எனக்கு பயமாக இருக்குங்க மனோஜ் என்றாள் சற்று சப்தமாக சோபா. இதில் பயம் என்ன இருக்கு மாயா? என்னை நம்பு, நான் உனக்கு துரோகம் செஞ்சிட மாட்டேன் மாயா என்றான் ஜிந்தாவும் உரக்க. ஆட்டோ டிரைவர் ஒரு தரம் திரும்பி பார்த்து விட்டு ஓட்டினான். திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷன் வந்ததும் அதன் ஆரம்ப எல்லையிலேயே நிறுத்தி இறங்கி கொண்டார்கள். ஆட்டோ திரும்பி சென்றது. அதோ வாட்டர் டேங்கிட்ட ஷியாமோட கார் நிற்குது. சொன்னபடி கரெக்டாக வந்துட்டான் என்றான் ஜிந்தா. இருவரும் நிழலில் நனைந்து கொண்டிருந்த காரை அடைய உள்ளே அமர்ந்திருந்த ஷியாம் இறங்கினான்.
மங்கலான வெளிச்சத்தில் கருப்பு புடவையில் தன் மனைவியின் நகைகளுடன் இருந்த சோபாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் மாயாவோ என்று தடுமாறி போனான். ஷாம், இவ தான் சோபா. எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். அங்கே ரொம்ப கச்சிதமாக ஒரு அலிபை உருவாக்கிட்டு வந்துட்டோம். உனக்கு எந்த சிக்கலும் ஏற்படலை தானே? இல்லை. ரைட்டு. என்னதான் இந்த இடத்துல அதிக நடமாட்டம் இல்லைனாலும் ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறது சரியில்லை. சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதோ அதோ இருக்கு பாரு சாக்கடை பள்ளம். அதுக்கிட்ட காரை கொண்டு போக வேண்டாம். டயர் மார்க் பதியும். இங்கேருந்து 40 அடி தூரம் தூரம் கூட இருக்காது. சோபா, இங்கேயே நின்று யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டோம். நாம் 2 பேரும் தூக்கி கொண்டு போய் வீசிடலாம். சேலை தலைப்பையே கயிறு மாதிரி உடம்புல கட்டி மறுமுனையில் ஒரு கல்லை கட்டி போட்டுடலாம். இல்லைனா போனோம் நாளைக்கே மிதந்துடும். நம்ம திட்டப்படி போலீஸ்க்கு பாடி கொஞ்சம் உடனே கிடைக்கிறது நல்லது கிடையாது. ஜிந்தா, நீ எப்படி சொன்னாலும் சரி. சோபா டிக்கியை திறந்தாள். பென் டார்ச் அடித்தாள். நீ ஹீல்ஸ் போட்டிருக்க. இவங்க காலில் சாதா செருப்பு இருக்கு. அதை கலட்டிட்டு உன் ஹீல்ஸு செருப்பை வார் போட்டு மாட்டிவிடு, குயிக். அந்த பரபரப்பான வினாடியிலும் ஜிந்தாவின் துல்லியமான கவனிப்பை வியந்தான் ஷியாம். சோபா தன் ஹீல்ஸை கலற்றி பிணத்திற்கு அணிவித்துவிட்டு அந்த செருப்புகளை இவள் அணிந்து கொண்டாள். ஜிந்தா சொன்னது போல் பிணத்தை சாக்கடை பள்ளத்திற்குள் கல்லை புடவையில் கட்டி தள்ளிவிட 15 நிமிடங்கள் ஆனது. 20 அடி அகலத்தில் இருந்த அந்த சாக்கடை நிறைந்த பள்ளத்தில் மெதுமெதுவாய் மூழ்கி போனது அந்த உடல். அடுத்து ஜிந்தா சூட்கேஸையும் கைப்பையையும் சாக்கடையில் வீசினான். அவையும் உள்ளே இறங்கி மீண்டும் நுரைத்த கருப்பான நாற்றம் பிடுங்கும் மேற்பரப்பு சாதுவாய் காட்சியளித்தது. மூவரும் காரில் புறப்பட்டார்கள். ஷியாம் ஓட்டினான். அருகில் ஜிந்தா, பின் சீட்டில் சோபா. ஷியாம், வீட்டுக்கு போனதும் கார் டிக்கியை நல்லா சுத்தம் பண்ணிடு. எங்கள் காரியம் முடிஞ்சது. இனிமேல் நீ ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக நடிக்கணும். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவில் வச்சுக்கோ. சரி சிந்தா. மனசில் படபடப்பாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கும். சரியாக போயிடும். கவலைப்படாத. இன்னொரு விஷயம் உன்னை கேட்கணும். இந்த முத்து வளையல் யார் செஞ்சு போட்டது? என் மாமனார் தான். ஏன்? கைகுடு சோபா, கிரேட். பக்கத்து மேஜக்காரி இவளை விசாரிச்சா. இவ சடார்னு கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா செஞ்சு போட்டதுன்னு சொல்லிட்டா. அந்த தகவல் சரிதானான்னு செக் பண்ண என்ற ஜிந்தா ஹோட்டலிலும் ஆட்டோவிலும் மனோஜ்குமார் மாயாவாகவே தங்கள் நடந்த விதங்களை விவரித்தான். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க என்றான் ஷியாம் சோபாவை பார்த்து. அவளுக்கு நன்றியை விட பணம் தான் முக்கியம் என்றான் ஜிந்தா. எவ்வளவு தரணும் சொல்லு, நாளைக்கே தர்றேன். 10,000 கொடு. அப்புறம் உன் மனைவியோட இந்த நகைகள் உன் வீட்டில் இருக்கிறது தப்பு. நான் என் வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறேன். போலீஸ் கலவரம் எல்லாம் முடிஞ்சதும் திருப்பி வாங்கிக்க. என்ன? கார் பஸ் ஸ்டாண்டை நெருங்கியது. இங்கேயே எங்களை இறக்கி விட்டுடு. நாங்கள் இவ வீட்டுக்கு போகிறோம். அங்கே என் பைக் நிற்கிது. என் மேக்கப்பை கழிச்சிட்டு என் வீட்டுக்கு போகிறேன். சந்தடி இல்லாத இடத்துல காரை நிறுத்தினான். இறங்கி கொண்டார்கள். ஷியாம், கொஞ்ச நாளைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. தேடி நேர்லையும் வராத. ஏதாச்சும் செய்தினா நான் வர்றேன் உன்னை தேடி. ரொம்ப அர்ஜென்ட்டுனா கிளப்பு நம்பருக்கு ஃபோன் பண்ண என்றான் ஜிந்தா. ஷியாம் கேர் மாற்றி புறப்பட நில்லு என்று நிறுத்த வைத்து அருகில் வந்து குனிந்து, எல்லாம் சரி, ஒரே ஒரு நிபந்தனை ஷியாம். என்ன ஜிந்தா? ரொம்ப பர்ஃபெக்டாக நான் எல்லாம் நடத்தியிருக்கோம். நம்மையும் மீறி எசக்கு பிசக்கா எங்கேயாச்சும் தப்பு செஞ்சிருந்து ஒருவேளை போலீஸில் மாட்டிக்கிட்டோம்னு வை. ஜிந்தா என்று பதறினான். அட, ஒரு பேச்சுக்கு தானே சொல்கிறேன். அப்படி மாட்டிக்கிட்டேன்னா என் பேரை இழுத்து விட்டுடாத. நீ சொல்ல மாட்ட தெரியும். இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். நான் இந்த கொலையை மறைக்க உதவினதா நீ காட்டி கொடுத்தா நான் ரொம்ப மோசமான மனுஷனாயிடுவேன். வர்றேன். ஜிந்தா சோபாவை அணைத்து கொண்டு நடக்க ஒரு பெரும் மூச்சு வெளியேற்றிவிட்டு காரை கிளப்பினான் ஷியாம். தன் வீடு வந்து காரின் டிக்கியில் உதிர்ந்து கிடந்த மல்லிகை இதழ்களை அப்புறப்படுத்திவிட்டு டிக்கியை கழுவி காருக்குள் பார்த்துவிட்டு வீட்டில் படுக்கை அறையில் ஹாலில் மீண்டும் உன்னிப்பாக பார்த்துவிட்டு படுக்கையறையில் படுக்க மனமில்லாமல் ஹால் சோஃபாவில் படுத்து திக் திக்கென்று உறக்கத்திற்கு ஷியாம் முயற்சிக்கத் தொடங்கிய போது மணி 2:15. பகுதி 8. மறுநாள் காலை 8 மணிக்கு மேல்தான் விழித்தான் ஷியாம். வாசல் கேட்டில் கட்டின பையில் பால் பாக்கெட் இருந்தது. செய்தித்தாள் இருந்தது. எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். பல் விளக்கினான். காஃபி போட்டு குடித்தான். படுக்கை அறைக்கு சென்று எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைத்தான். குளித்தான். ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தது. தோசை ஊற்றி சாப்பிட்டான். ஃபோன் எடுத்து சில நண்பர்களுக்கு அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னான். பகல் கொஞ்சம் திகில் குறைந்திருந்தது. நேற்றைய இரவின் உதறல் இல்லை. ஆனால் உள்ளே ஒரு அவசர துடிப்பு நிச்சயமாய் இருந்தது. விஜயராகவன் என்கிற நண்பனை ஃபோனில் அழைத்தான். அரை மணியில் விஜயராகவன் வந்தான். இருவரும் ஹாலில் பேசிக்கொண்டே செஸ் விளையாடினார்கள். மதியம் அவனுடன் புறப்பட்டு சென்று
அவன் வீட்டில் சாப்பிட்டான். மாலையில் இருவருமாய் சினிமா போகலாம் என்று முடிவு செய்து பேசிவிட்டு மீண்டும் வீடு வந்து உறங்க முயற்சித்து முடியாமல் போய் புத்தகம் படித்தான். மாலை புறப்பட்டு சென்று விஜயராகவனுடன் ஒரு தமிழ் சினிமா பார்த்துவிட்டு திரும்பினான். அன்றும் ஹாலில் படுத்துக்கொண்டான். கல்யாண பத்திரிகை எடுத்து முகூர்த்த நேரம் பார்த்தான். காலை 9 to 10:30. மறுநாள் 7:30க்கெல்லாம் புதிய உடையில் தயாராகி வீட்டை பூட்டி கொண்டு கார் எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் வந்து கல்யாண மண்டபம் வந்தான். வாசலிலேயே வரவேற்கும் மேஜை அருகே நின்ற ஷியாமின் மாமனார் வந்து, "வாங்க மாப்பிள" என்று எட்டி பார்த்துவிட்டு, "எங்க மாயா?" என்றார். மாமாவுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் என்று சிரித்தான் ஷியாம். "இதில் என்ன மாப்பிள விளையாட்டு இருக்கு? எங்க மாயாவை அழைச்சிட்டு வரலையா? என்ன மாமா திருப்பி திருப்பி இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க?" "கிண்டலா? புரியல மாப்பிள, என்ன சொல்கிறீங்க?" "மாயாவை தான் முந்தா நாள் ராத்திரியே அனுப்பி வச்சுட்டேனே. இப்போ நீங்கள் தான் தமாஸ் பண்ணுறீங்க. உடம்புக்கு எதுவும் இல்லையே. சீரியஸாக தான் பேசுகிறீங்களா?" என்ற ஷியாம் கல்யாண கூட்டத்தில் பெண்கள் பகுதியில் திரும்பி திரும்பி பார்த்தான். "எங்க மாமா மாயா? இன்னும் மண்டபத்துக்கு வீட்டில் இருந்து வரலையா? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள்?" என்றார் கோபால்சாமி பதட்டத்துடன். "நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் திங்கக்கிழமை வர்றேன், நீ வேணும்னா முன்னாடி போன்னு சொன்னேன். சரின்னு சொல்லா. முந்தா நாள் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், ரெடியாக இருந்தா. பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து 1ஆம் நம்பர் ஸ்ரீரங்கம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போனேன். இப்போ புரியுதா தெளிவா? இனிமே தமாஸ் பண்ண மாட்டீங்களே. எங்க மாயா? மாப்பிள்ள" என்று பதறின கோபால்சாமி அவன் கையை பிடித்து இனித்து தனியாக அழைத்து சென்று, "முந்தா நாள் இங்கே மாயா வரல மாப்பிள்ள. நிஜமாதான் சொல்கிறீங்களா?" என்றான் கலவரமான குரலில் ஷியாம். "ஐயோ, நிஜமாவே இங்கே வரலைங்கிற. என்ன மாமா, இது எனக்கு பதறுது. ஸ்ரீரங்கம் பஸ்ஸில் நான் ஏற்றி விட்டேன். நம்ம வீட்டுக்கு வராமல் எங்கே போவா? ஒருவேளை சித்தப்பா வீட்டு கல்யாணம்னு உங்கள் தம்பி வீட்டில் போய் தங்கிட்டாளா? இல்லைங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமை பூரா நம்ம வீட்டுக்கு வராமல் இருப்பாளா? இங்கே வர்றேன்னு..." கோபால்சாமி சற்று நேரத்தில் 15-20 பெண்கள் ஆண்களுடன் வந்தார் பதட்டமாக. "என்ன மாமா, எங்கேயும் வரலைங்க மாப்பிள்ள. என்ன இது? எனக்கு எதுவுமே புரியலையே" என்று மயக்கம் வருபவன் போல தடுமாறினான் ஷியாம். மாயாவின் தம்பி கதிரேசன் அவனை தாங்கி பிடித்தான். "அப்பா, இங்கே கல்யாண வீட்டில் பிரச்சனை ஆகிட வேணாம். நம்ம வீட்டுக்கு போய் என்ன செய்யலான்னு யோசிக்கலாம்." கோபால்சாமியின் வீட்டிற்கு வந்தனர். ஆளாளுக்கு பதட்டமாக கலவரமாகி பேசிக்கொண்டார்கள். கதிரேசனும் ஷியாமும் யார் யாருக்கோ ஃபோன் செய்தார்கள். மாயா எழுதியிருந்த லெட்டரில் கல்யாணத்துக்கு முடிஞ்சா சனிக்கிழமை சாயங்காலம் வருவோம், இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் வருவோம்னு 2 விதமாக எழுதியிருந்ததால் நேற்று பூரா மாப்பிள்ளைக்கு ஃபோன் செஞ்சு எப்போ வர்றீங்கன்னு கேட்கணுன்னு கூட எனக்கு தோணலையே என்று புலம்பினார் கோபால்சாமி. கதிரேசன் வெளியே எங்கேயோ போய் திரும்பி வந்தான். 1/2 மணி நேரம் கழித்து, "அப்பா, இங்கே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர். அவரை பார்த்து விவரம் சொன்னேன். திருச்சியில் அக்கா ஏரியா கண்ட்ரோலில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார். அவரும் ஃபோன் செஞ்சு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறதா சொன்னார்." காரில் கோபால்சாமி, ஷியாம், கதிரேசன் மூவர் மட்டும் திருச்சி புறப்பட்டனர். ஷியாம் நெற்றியில் அடித்துக்கொண்டு, "நான் ஒரு மடையன். வழக்கமாக பல தடவை அவள் தனியாக வந்திருக்கிறதால இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கம் தானேன்னு தனியாக அனுப்பிச்சிட்டேன். முத்து செட் போட்டிருந்தா, அனுப்பி வச்சுட்டு புறப்பட்டு வர்றான்னு ஒரு ஃபோன் அடித்து சொல்ல தோணலையே. ஐயோ, எனக்கு வயிறே கலக்குது" என்றான். "அமைதியாக இருங்கத்தான், ஒன்றும் விபரீதமாக கற்பனை செஞ்சுக்க வேணாம்" என்று தைரியம் சொன்னான். கல்லூரியில் படிக்கும் கதிரேசன். பகுதி 9. இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் இளம் தொந்தியுடன் இருந்தார். மூக்குப்பொடி பழக்கத்தின் தடயங்கள் மூக்கின் விளிம்புகளில் தெரிந்தன. "பதறாம சொல்லுங்க" என்றார் ஷியாம். கோபால்சாமி, கதிரேசன் மூவருமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடித்தார்கள். அருகாமை மேசையில் அமர்ந்திருந்தவர் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன். சென்னையிலிருந்து இந்த ஸ்டேஷனுக்கு 1 வாரம் முன்னாடி தான் மாத்தலாகி வந்திருந்தார். தயாளன் தாடை மத்தியில் லேசாய் ஒரு பள்ளம், உயரமாக ஒல்லியாக இருந்தார். கழுத்தில் மெல்லிய தங்கச் சங்கிலி அணிந்திருந்தார். போலீஸுக்கு உரிய பிரத்யேக முரட்டுத்தனம் இன்னும் முகத்தில் ஒட்டி கொள்ளாமல் இருந்தார். இன்ஸ்பெக்டரின் கேள்விகளையும் அந்த மூவரின் பதில்களையும் தன் வேலைகளுக்கு நடுவில் உன்னிப்பாக கவனித்தார் தயாளன். "மிஸ்டர் ஷியாம், உங்கள் மனைவியை எத்தனை மணிக்கு பஸ் ஏற்றி விட்டீங்க?" 6:30 மணி இருக்கும் சார்." "எங்கே ஏறினாங்க?" "சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டாந்து ஏற்றி விட்டுட்டேன் சார்." "1ஆம் நம்பர் டவுன் பஸ்லையா?" "ஆமாம்." "உங்கள் மனைவி என்னென்ன வச்சுருந்தாங்க?" "ப்ரௌன் கலரில் ஒரு சூட்கேஸ், ஒரு லெதர் ஹேண்ட்பேக், இது 2ம்." "நைட்டு நகைகள் அதிகமாக போட்டிருந்தாங்களா?" "ஒரு லாங் செயின், ஒரு முத்து நெக்லஸ்ஸு, முத்து வளையல் 2 ஜோடி, முத்து கம்மல்." "என்ன கலர் சேலை கட்டியிருந்தாங்க?" "கருப்பு கலர் சேலை சார். அதில் உடல் முழுக்க சின்ன சின்ன பச்சை பூவாக போட்டிருக்கோம்." ஸ்ரீரங்கம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் செஞ்சதுமே நான் விசாரணைகளில் இறங்கிட்டேன்.
முந்தா நாளோ நேத்தோ எந்த விபத்தும் நடக்கலை. நம்பிக்கையாக இருங்க, கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் மனைவியோட ஃபோட்டோ ஒன்று வேணும். வீட்டில் இருக்குது சார், கொண்டு வந்து தர்றேன். ரைட்டு. நீங்கள் சொன்ன விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு புகார் எழுதி கொடுங்க. அதில் அதிகபட்சமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கிறேன். உங்கள் மனைவியை ஏற்றி அனுப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஷியாம்? ஷியாம் தன் நண்பர்களுடன் புத்தாண்டு கொண்டாடியதை தெரிவித்தான். ஞாயிறு முழுவதும் செஸ் விளையாடியதை, சினிமா சென்றதை சொன்னான். ரைட்டர் கொடுத்த காகிதத்தில் புகார் எழுத துவங்கினான். இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் கோபால்சாமியை ஜாடை காட்டி தனியாக ஸ்டேஷனுக்கு வெளியே அழைத்து வந்தார். உங்கள் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்? ரொம்ப தங்கம் சார். அவரை தப்பாக நினச்சிடாதீங்க. கேட்க வேண்டியது என்னோட கடமை சார். வரதட்சணை பிரச்சனை எதுவும் இல்லையே? சேச்சே, கிடையவே கிடையாது. இது வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு அவர் வாய் திறந்து கேட்டதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக என் பொண்ணை வச்சுருக்காரு சார். அபாண்டமாக பழி சொல்கிறது தப்பு. உங்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது பொன் தொடர்பு? ஐயோ, இல்லவே இல்லை சார். உள்ளே வந்தார்கள். ஷியாம் புகார் எழுதி முடித்திருந்தான். நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன், தகவல் தெரிவிக்கிறேன். மூவரும் புறப்பட்டு ஷியாமின் வீட்டிற்கு வந்தார்கள். ஷியாம் தன் பக்கத்து உறவினர்கள், நண்பர்கள் என்று ஃபோன் செய்து மாயா அங்கே வந்தாளா என்று உருக்கமாக விசாரித்தான். உடைந்து போய் அழுதான். அதை பார்த்து கோபால்சாமியும் அழ, கதிரேசன் 2 பேருக்கும் தைரியம் சொல்லிக்கொண்டே இருந்தான். பகுதி 10. அதே தினம் மாலை 6. இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் ஒலித்த டெலிஃபோனை எடுத்தார். ஹலோ சார், நான் மாயா பிரதர் கதிரேசன் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன். என்ன சார் ஆச்சு? சிஸ்டர் பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம் சார். பார்ப்போம். 1ஆம் நம்பர் பஸ் டிரைவர், கண்டக்டர்களை பாதிக்கு மேலே விசாரிச்சாச்சு. ஜிஹெச்சில் விசாரிச்சிட்டோம். திருச்சி டு ஸ்ரீரங்கம் வழியெல்லாம் எல்லா பஸ் ஸ்டாப்புகள்லையுமே ரிக்ஷாக்காரங்க, பழவண்டிக்காரங்கன்னு ஒருத்தர் விடாமல் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். திருச்சி பூரா எல்லா ஸ்டேஷன்களுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். மேக்சிமம் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நரசிம்மன் ரிசீவரை வைக்க பைக்கை நிறுத்திவிட்டு தயாளன் உள்ளே வந்தார். ஹெல்மெட்டை கலற்றினார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன விசாரிச்சிங்களா? ஆமாம் சார். ஷியாம் சொன்ன தகவல்கள் முழுக்க உண்மையாக தான் தெரியுது. அவர் ஃப்ரெண்டு லாரன்ஸையே பார்த்து கேட்டேன். ராத்திரி 10லேருந்து 12 வரைக்கும் அங்கே ஷியாம் சீட்டு விளையாடிட்டு அஃப்கோர்ஸ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க. நேற்று முழுக்க அந்த விஜயராகவன்கிறவரோட, அதுவும் சரியாக இருக்குது, செஸ் விளையாடிருக்காங்க. ஈவினிங் சினிமாவுக்கு போயிருக்காங்க. கலகலப்பாக தான் இருந்திருக்காரு. அப்போது ஷியாமை நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. உடனடியாக சந்தேகத்திலிருந்து விலக்கிடவும் வேண்டாம் என்றார் தயாளன். மிஸ்டர் தயாளன், நீங்கள் டியூட்டியில் சேர்ந்து 6 மாதம் கூட ஆகலை. திருச்சிக்கு வந்து 1 வாரம் தான் ஆச்சு. எனக்கு 12 வருஷம் சர்வீஸு. அதனால் நான் சொல்கிறபடி விசாரிங்க. தகவல் தாங்க. தாங்க சந்தேகப்படுறதா விலக்கிக்கிறாதான்னு எனக்கு யோசனை சொல்ல தேவையே கிடையாது. முடிவுகளை நான் எடுத்துக்கிறேன். சற்றே வாடிப்போன முகத்துடன் தயாளன் சரி சார் என்றார். அடுத்த தினம் புது வருடத்தின் 3ஆம் நாள். ஏகாதசியும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளுமான அன்று விசாக நட்சத்திரத்தில் மரண யோகத்தில் காலை 7 மணிக்கு திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பேப்பர் போடும் தனசேகரனுக்கு வயிற்று உபாதை ஏற்பட்டு ஒதுக்குப்புறமாக அந்த சாக்கடை பள்ளம் அருகில் வந்தபோதுதான் சாக்கடையின் மேற்பரப்பில் லேசாக தெரிந்த அந்த லெதர் கைப்பையை பார்த்தான். தன் காரியம் மறந்து நீண்ட குச்சி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளிம்புக்கு இழுத்து மூக்கை பொத்திக்கொண்டு செத்த இலை தூக்கி எடுத்து அருகே வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருந்த கைப்பிடிக்கு எடுத்து சென்று போட்டு கழுவினான். யாருதுடா லெதர் பேக்கு? கேட்டவர் காலையில் வாக்கிங் செல்லும் ரிட்டையர்டு வாத்தியார். அதிர்ஷ்டமாக கிடச்சதுன்னு மகிழ்ந்த தனசேகரனின் மகிழ்ச்சி வாடிற்று. உண்மை விளம்பினான். சாக்கடை பள்ளத்தில் கடந்ததா? பொம்மநாட்டிங்க கைப்பை மாதிரினா தெரிகிறது. அது ஏன் அங்கே போச்சு? கொண்டா, இப்படி இப்படி வரங்கி திறந்து பார்த்து. கிளியலை நல்லா இருக்கு. உள்ள சாமான்கள் இருக்கு, பணம் கூட இருக்கே. போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும்டா. இதை நான் ஒப்படைச்சிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு என்ற வாத்தியார் ரங்கபாஷ்யம் ஒளிக என்று மனதுக்குள் 3 முறை கத்திவிட்டு தனசேகரன் பேப்பர் சுமந்த தன் சைக்கிளுக்கு நடந்தான். டெலிஃபோன் ஒலித்தது. ஷியாம் எடுத்தான். ஹலோ மிஸ்டர் ஷியாம், நான் இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் பேசுகிறேன். திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் ஒரு சாக்கடை குழியில் கடந்ததா ஒரு கைப்பையை கொண்டாந்து கொடுத்தாரு ஒரு வாத்தியார். உங்கள் மனைவி ஒரு கைப்பையை எடுத்துகிட்டு போனதா சொன்னீங்க. கொஞ்சம் நேரில் வந்து பார்த்துட்டா நாங்கள் ஃபர்தராக இறங்க வசதியாக இருக்கும். இதோ வர்றேன் சார். ஷியாமும் கதிரேசனும் ஸ்டேஷன் வந்தார்கள். மை காட், இது மாயாவோட பேகு தான் சார். உள்ளே இருக்கிறதெல்லாம் அவள் பொருட்கள் தான். நோ நோ டவுட். எங்கே கிடச்சிச்சின்னு சொன்னீங்க? திருமூர்த்தி எக்ஸ்டென்ஷனில் ஒரு சாக்கடை குழியில். எங்கே இருக்குது? கருமண்டபம் தாண்டினது இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறினவளோட கைப்பையே சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு எப்படி போக முடியும்? அது விசாரிச்சாதான் தெரியும்.
குறிப்பிட்ட அந்த சாக்கடை பள்ளத்தில் இருக்கிற சாக்கடையை முதல்ல எடுக்க சொல்லி நகராட்சிக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் போகலாம், நான் விசாரிக்கிறேன். தயானந்த்: சொல்லுங்கள் சார். என்னோட கொஞ்சம் வாங்க. பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள டாக்ஸி, ஆட்டோ ஸ்டாண்டுகளை விசாரிச்சிடலாம். மாயாவோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க, ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கோங்க. இருவரும் பைக்கில் ஸ்டேஷனை விட்டு புறப்பட்டார்கள். ஷியாம் மனதில் இனிமேல் தான் உன் நடிப்பு பிரமாதமாக இருக்கணும் என்று சொல்லி கொண்டான். பஸ் ஸ்டாண்டை சுற்றிலும் இருந்த ஒவ்வொரு ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஸ்டாண்டை அடைந்து கீழ்கண்ட கேள்விகளை கேட்டார்கள் இருவரும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இந்த ஹேண்ட்பேக்கும் இன்னொரு ப்ரௌன் சூட்கேஸும் எடுத்துக்கிட்டு தனியாவோ இல்லை வேற யார் கூடவோ 31ஆம் தேதி ராத்திரி உன் வண்டியில் ஏறினாளா? திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனுக்கு யார் சவாரி போனது? விதவிதமான உதட்டு பிதுக்கல்கள், பவ்யமான எதிர்மறை பதில்கள். ஹோட்டல் சில்வர் ஸ்பூன் வாசலில் இருந்த ஸ்டாண்டில் தன் வண்டியில் அப்பொழுதுதான் ஊதிபத்தி கொளுத்தி சொருகின நடராஜ். ஆமாம் சார், நான் தான் கொண்டு போய் விட்டேன் என்றார். நரசிம்மன் 24 பற்கள் தெரிய சிரித்தார். வெரி குட். தனியாக வந்தாளா? இல்லை சார், ஒரு இளைஞன் கூட வந்தா. இவ கையில் இந்த ஹேண்ட்பேக்கும் சூட்கேஸும் இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன கலர் சேலை கட்டியிருந்தா? கருப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் எப்படி இருந்தான்? ஒல்லியா, முழுக்கை சட்டை, தாடி வச்சுருந்தான், கண்ணாடி போட்டிருந்தான். எங்கே சவாரி ஏற்றுன? இதே இடத்துல இருந்து தான் சார். எந்த பக்கத்துலேருந்து வந்தாங்க? ஹோட்டல் உள்ளேருந்து வந்தாங்க. எங்கே இறக்கி விட்ட? எக்ஸ்டென்ஷன் விளிம்பில். வழியில் ஏதாச்சும் பேசுனாங்களா? கேட்டியா? சார், அந்த பொண்ணு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த ஆள் என்னை நம்பு, நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நீ தர்றேன் சார். அடுத்து இருவரும் ஹோட்டல் சில்வர் ஸ்பூனுக்குள் நடந்தார்கள். ரிசப்ஷனில் இளைஞர்கள். நரசிம்மன் கேள்விகளை வீச, எஸ் ஐ ரிமெம்பர் என்றான் ஒரு இளைஞன். அன்னைக்கு அந்த ஜோடி வந்தாங்க சார். அவன் தாடி வச்சுருந்தான், அவன் கருப்பு சேலை கட்டியிருந்தா. சூட்கேஸ் இங்கே ஒப்படைச்சிட்டு புத்தாண்டு கொண்டாடத்துக்கு ரெஸ்டாரண்ட் ஹாலுக்கு போனாங்க. அவங்க பேர் தெரியணுமே, முடியுமா? அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ண ஸ்டூவர்ட்டுகளை கூப்பிட்டு அடையாளம் சொல்லி விசாரித்தா நினைவிருந்தா டேபிள் நம்பர் சொல்லுவாங்க. டேபிள் நம்பர் தெரிஞ்சால் புக்கிங் சார்ட் பிடிச்சு என்ன பேரில் பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ், அன்னைக்கு டியூட்டியில் இருந்த ஸ்டூவர்ட்டுகளை கூப்பிடுங்க. அரை மணியில் டேபிள் நம்பர் 9 என்பது அறிய முடிந்தது. மனோஜ்குமார் என்ற பெயரில் பதிவாகி இருந்தது அறிய முடிந்தது. அதிர்ஷ்ட நம்பர் தேர்வுக்காக பெயர்கள் குறிக்கப்பட்ட சார்ட்டிலிருந்து டேபிள் நம்பர் 9இல் மனோஜ்குமாருக்கு அடுத்த பெயராக மாயா என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டார்கள். மேலும் டிக்கெட் ரிசர்வேஷன் புக்கிங் மனோஜ்குமாருக்கு ஒரு விலாசம் தரப்பட்டிருந்தது. உத்தரவின்படி தயாளன் எல்லா விவரங்களையும் குறித்து கொண்டார். அன்றைக்கு விருந்தில் கலந்து கொண்ட அனைவரின் விலாசங்களும் தரப்பட்டன. 9ஆம் நம்பர் மேஜை விருந்தினர் சாப்பிட்ட ஐட்டங்கள் முதற்கொண்டு கேட்ரிங் செஷனில் பெற்று தரப்பட்டது. மனோஜ்குமார் எப்படி இருந்தான், மாயா எப்படி இருந்தான் என்கிற வர்ணனை எல்லோரும் மாதிரி சொன்னார்கள். ஸ்டேஷனுக்கு வரும் வழியில் நரசிம்மன் கேட்டார், இப்போ கேஸு போகிற போக்கு புரியுதா தயாளன்? ஒரு முழுமையான யுகத்துக்கு இப்போவே வர முடியாது சார் என்றார் தயாளன். அது உங்களுக்கு, என்ன மாதிரி சர்வீஸ்காரங்களுக்கு இல்லை. என்னால் இப்போ என்ன நடந்திருக்கும்னு 90% சரியான யூகத்தில் சொல்ல முடியும். தயாளன் மௌனமாக இருந்தார். என்ன உங்கள் யூகம்னு கேளுங்களேன். முழுக்க பயிற்சி அடைய வரைக்கும் சுப்பீரியரை தொணத்தொன்னு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் தயாளன். சொல்லுங்க சார். மாயாவுக்கு தன் புருஷன் ஷாமுக்கு தெரியாமல் ஒரு தவறான நட்பு இருந்திருக்கு. அதாவது கள்ளக்காதல். இப்படி கொச்சையா டேம் யூஸ் பண்ணாதீங்க தயாளன். ஒரு போலீஸ் அதிகாரி நாசுக்காக பேசணும். ஸ்ரீரங்கம் போகிறதா பேர் பண்ணிட்டு அந்த தாடிக்காரனோட புது வருஷம் கொண்டாடி இருக்கா. அவன் வீடு திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். அங்கே ஏதோ விபரீதம் நடந்திருக்கணுங்கிறது என்னோட யூகம். கற்பழிப்பு கொலையா? இப்போ தானே சொன்னேன் பாலிஸாக சொல்லணும்னு. கத்துக்குட்டி ஆஃபீஸருங்கிறது சரியாக இருக்கு பாருங்க. சார், சும்மா என்னை மட்டம் தட்டாதீங்க. மெட்ராஸில் வாடகை காதலிங்கிற ஒரு கேஸை அட்டகாசமாக கண்டுபிடிச்சேன்னா அணுகுமுறைக்கும் சர்வீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ரைட்டு. இப்போ இந்த மாயா கேஸில் 2 பேருக்கும் அப் டு டேட்டாக விவரங்கள் தெரியும் இல்லையா? இந்த நிமிஷத்துலேருந்து இதை முழுக்க உங்கள் அணுகுமுறையில் விடுறேன். சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நிச்சயமாக செய்வேன் சார். ஆனால் ஒரு நிபந்தனை. பாதி கிளறி விட்டு என்னால் முடியலைன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் 1 மாத சம்பளத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துடணும். சேலஞ்சுக்கு சம்மதமா? சம்மதம் சார். என்னை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கணும். ஷியர். ஆனால் எனக்கு ரிப்போர்ட் செஞ்சாகணும். அது செய்யாமலா? நான் தனிச்சு பண்ணிட்டா உங்கள் நிபந்தனைப்படி உங்கள் 1 மாத சம்பளம் எனக்கு தந்துடுவீங்க தானே? அதுதான் நியாயமான டீலாக இருக்க முடியும். இருவரும் ஸ்டேஷனுக்கு வந்தபோது அங்கே அவர்களுக்காக ஒரு செய்தி வைத்து கொண்டிருந்தார் ஏஎஸ்ஓ. சார், இப்போ ஃபோன் வந்துச்சு. திருமூர்த்திபுரம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற சாக்கடையை லாரி கொண்டாந்து அள்ளினாங்களாம். அப்போ ஒரு லேடியோட பிணம் கிடச்சிருக்கு. என்ன செய்ய போகிறீங்க தயாளன் என்று சிரித்தார் நரசிம்மன்.
முதல்ல எஸ்பிக்கு ஒரு தகவல், அப்புறம் ஆம்புலன்ஸ். ஸ்பாட்டுக்கு போய் பாடியோட கண்டிஷனை பார்த்துட்டு அவசியப்பட்டா ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிஹெச் டியூட்டி டாக்டரை கூப்பிடணும். பாடி அடையாளம் காட்ட ஷியாம் அழைச்சிட்டு போகணும். சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு போலீஸ் நாய் தேவைன்னா பயன்படுத்தணும். துடிப்பாக தான் இருக்கீங்க, கோ எகட் என்றார் நரசிம்மன். பகுதி 11. அதை ஒரு பிணம் என்று கூட சொல்ல முடியாது. துணி சுற்றிய ஒரு மாமிச திரட்டு. தண்ணீரை கொட்டி சுத்தப்படுத்தவே 3/4 மணி நேரமானது. முகத்தில் பாதி ஏதேதோ உயிரினங்கள் கடித்து குதறப்பட்டு சில இடங்களில் சத விலகி எலும்பு தெரிந்தது. போஸ்ட்மார்ட்டத்துக்கே லாய்க்கில்லாத உடல் என்றார் வந்து சேர்ந்த டாக்டர். கிணத்திலோ ஆத்திலோ கிடந்த பாடினா கூட பரவாயில்ல, சாக்கடைங்கிறதால ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சிச்சு. பத்தாததுக்கு ஏதேதோ ஜந்துக்கள் கடிச்சிருக்கு. இன்னும் நகம் உதிரலை, ஆனால் ரிகர் மார்டிஸ் செட் ஆயிடுச்சு. நிச்சயம் 48 மணி நேரத்துக்கு மேலே. சுற்றி நின்ற கூட்டம் கான்ஸ்டபிள்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. அடையாளம் காட்டிவிட்டு அலறி அடித்து அழுது மயங்கிய ஷியாம் அவன் உறவினர்களால் அப்புறப்படுத்தப்பட்டான். டாக்டர் மூக்கில் துணி கட்டிக்கொண்டு தன் ஆராய்ச்சியை துவங்கினார். சூட்கேஸும் ஹைஹீல்ஸ் செருப்புகளும் கழுவி போடப்பட்டிருந்தன. சாக்கடை முற்றிலும் அள்ளப்பட்டு மருந்தடிக்கப்பட்டதன் நெடி காற்றில் குப் குப் என்று மூக்கை அடைத்தது. புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. வரவழைக்கப்பட்ட நாய் சாலை வரைக்கும் ஓடி படுத்து கொண்டது. நரசிம்மன் தயாளனின் நடவடிக்கைகள் யாவற்றையும் கவனித்து கொண்டு நின்றான். 1 மணி நேரத்திற்கு பிறகு ஓலைப்பாயில் துணி விரித்து தூக்கி வைத்து சுருட்டி ஒப்படைக்கப்பட்டது. தயாளன் 4 கான்ஸ்டபிள்களை அந்த ஏரியா முழுக்க உள்ள வீடுகளில் விசாரிக்க அனுப்பினார். இவரே 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஏறி இறங்கினார். இரவு 1 மணிக்கு ஸ்டேஷனில் நரசிம்மன் கேட்டார், என்ன தயாளன், எது வரைக்கும் வந்திருக்கீங்க? ஆட்டோ டிரைவர் 1 மணிக்கு கொண்டு போய் அங்கே விட்டுருக்கான். அதுக்கப்புறம்தான் கொலை நடந்திருக்கு. டாக்டர் அதிகம் தகவல் சொல்ல முடியல. பிணத்தோட கண்டிஷன் அவருக்கு உதவலை. பலமான பொருளால் நெத்தியில் தாக்கியிருக்கலாம்னு சொல்கிறாரு. பிணத்தோட உடம்புல ஒரு பிட்டு நகை கூட இல்லை. ஷியாம் அவள் போட்டிருந்ததா ஒரு லிஸ்டே கொடுத்துருந்தாரு. பின்ன என்ன, கோடிட்ட இடத்த பூர்த்தி செய்கிற மாதிரி சுலபமாக கதையை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தானே. மனோஜ்குமார் இவளை ஏமாத்திட்டான். இவளை நேசிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். புத்தாட்டு கொண்டாட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு திருமூர்த்திபுரம் வர அழைச்சிட்டு போய் கொன்று நகைகளை கலட்டிக்கிட்டு சாக்கடை குழியில் தள்ளிட்டு போயிட்டான். தட்ஸ் ஆல். மனோஜ்குமாரை தேடணும். அதுக்கான ஏற்பாடுகளில் இறங்குங்க. அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அப்புறம் என்ன இழுக்கிறீங்க? என்னவோ எனக்கு ஒரு குழப்பம். புதுசாக கேஸ் டீல் பண்ணுறப்போ அப்படித்தான் இருக்கும். காலையில் ஷியாம் வீட்டில் புறப்பட்டு தகனம் முடிகிற வரைக்கும் இந்த மனோஜ்குமார் விவகாரத்தை பற்றி சொல்ல வேணாம். நகைக்காக யாரோ கடத்திட்டு வந்து கொண்டுட்டாங்கன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் உண்மையை சொல்லி விசாரிக்கலாம். சரி சார் என்றார் தயாளன் சிந்தனைக்காக. ஊர்வலமாக சென்று மாயாவை எரித்தார்கள். ஷியாமுக்கு விதவிதமாக ஆறுதல் சொன்னார்கள். மாலையில் ஷியாமும் கதிரேசனும் இன்னும் ஒரு சில முக்கிய உறவினர்களும் மட்டுமே வீட்டில் இருந்தபோது பைக்கில் வந்தார்கள் நரசிம்மனும் தயாளனும். அந்த படுபாவியை கண்டுபிடிச்சிங்களா சார் என்றான் ஆவேசமாக கதிரேசன். கொஞ்சம் அமைதியாருங்க மிஸ்டர் ஷியாம், உங்களோட கொஞ்சம் தனியாக பேசணுமே. மூவரும் படுக்கை அறைக்குள் வந்து கதவு சாத்தி கொண்டு அமர்ந்தார்கள். மாயா எப்படிப்பட்ட பொண்ணு ஷியாம் என்று ஆரம்பித்தார் தயாளன். ரொம்ப பாசம் சார் என் மேலே. எனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவா. ரொம்ப கலகலப்பானவ. யார் கூடவாவது எதை பற்றியாவது அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. உங்களுக்கு மனோஜ்குமார்னு யாராச்சும் தெரியுமா? மனோஜ்குமாரா? அப்படி யாரையும் தெரியாது. அதிர்ச்சி அடையாமல் கேளுங்க. உங்கள் மனைவியோட கேரக்டர், அதாவது நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி எப்போவாவது நேரடியாவது கேட்டிருக்கீங்களா? உங்களை தவிர வேற யார் கூடயாவது ரகசியமான முறையில் உங்கள் மனைவி பழகிக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் எப்போவாவது சந்தேகப்பட்டதுண்டா சார் என்று அதிர்ச்சி காட்டினான் ஷியாம். எவ்வளவு கேவலமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு என்று மிகவும் நொந்து போனான் உள்ளுக்குள். சொல்லுங்க. இல்லை சார், அப்படிப்பட்டவ இல்லை அவ. நரசிம்மன் சிரித்து கொண்டு, மிஸ்டர் ஷியாம், எங்கள் விசாரணைகள் படி நடந்திருக்கிறது என்னன்னா, உங்கள் மனைவி மனோஜ்குமார்னு ஒருத்தரோட அதே சனிக்கிழமை ராத்திரி ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் புத்தாண்டு கொண்டாடிட்டு ஆட்டோவில் திருமூர்த்திபுரம் போய் அங்கே கொலை செய்யப்பட்டு நகைகளையும் உயிரையும் இழந்திருக்காங்க. நோ, இருக்க முடியாது. நான் தான் அவளை பஸ் ஏற்றி விட்டேன். ஸோ வாட்? நீங்கள் இந்த பக்கம் போனதும் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கியிருக்க முடியாதா? அதனால் மனோஜ்குமாரை நாங்கள் தேடுறோம். உங்கள் மனைவியோட அலமாரிகளில் கொஞ்சம் தேடணும். அந்த மனோஜ்குமார் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம் என்றார் நரசிம்மன். செத்தவ மேலே அபாண்டமாக இப்படி ஒரு பழியா? மை காட், என்னென்னவோ சொல்கிறீங்களே சார். இதான் அவள் பீரோ, முழுக்க அவள் பொருட்கள் இதில் இருக்குது, பார்த்துக்கங்க. நரசிம்மன் பீரோவை திறக்க தயாளனும் கூட நின்று ஆராய்ந்தார்.
அரை மணி நேரம் கழித்து அந்த புடவையை எடுத்தபோது உள்ளிருந்து சறுக்கி விழுந்தது மடிக்கப்பட்ட ஒரு கடிதம். எடுத்து விரித்தார் நரசிம்மன். டியர் மாயா, 31ஆம் தேதி இரவு ஸ்ரீரங்கத்திற்கு நீ மட்டும் போக போகிறதா நீ என்கிட்ட சொல்லியிருக்க இல்லை. உடனே ஒரு சுவாரஸ்யமான திட்டம் உருவானது எனக்கு. ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் அன்னைக்கு நைட்டு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிடுறேன். நீ உன் கணவன் வழி அனுப்பிட்டு போனதும் பஸ்ஸில் இருந்து இறங்கிடு. ஹோட்டல் வாசலில் ஒரு பெட்டிக்கடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எனக்காக காத்துரு, வந்துடுறேன். அவசியம் வரணும் டார்லிங், ஓகே? நான் வாங்கி தந்த அந்த கருப்பு சேலையில் வரவும். உன் மனோஜ்குமார். தயாளன். பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சந்தேகங்களும் விளங்கிடுச்சு. தயாளன் படித்து பார்த்தார். ஷாமிடமும் காட்டினார். அவன் வெகுவாக அதிர்ந்தவன் போல காட்டிக்கொண்டான். நோ, என் மாயாவா இப்படி? என்ன சார் இது? என்னால் நம்பவே முடியல. இந்த கையெழுத்தை அடையாளம் தெரியுதா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. மேலும் விசாரித்து கொண்டு புறப்பட்டார்கள். பகுதி 12. தயாளன் ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் டிக்கெட் வாங்கும்போது மனோஜ்குமார் கொடுத்திருந்த விலாசம் போலியானது. அப்படி ஒரு தெருவே திருச்சியில் கிடையாது என்பதை விசாரித்தறிந்திருந்தார். அது எதிர்பார்த்ததுதான். மனோஜ்குமாரின் உண்மையான விலாசம் பற்றி, அவன் தொழில் பற்றி ஏதாவது குறிப்புகள் தேவை. ஆட்டோக்காரனும் ஹோட்டல் பணியாளர்களும் மனோஜ்குமாரை வர்ணிக்கிறார்கள். ஆனால் அவனை பற்றி ஒரு உதவிகரமான தகவல் யாராலும் தர முடியவில்லை. அறிந்த அடையாளங்களை திருச்சியின் அனைத்து ஸ்டேஷன்களிலும் தெரிவித்தாச்சு. பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை காட்டி விசாரிச்சாச்சு. கொஞ்சம் சலித்து போன தயாளன் எடுத்த நடவடிக்கை, அன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக விசாரித்து விடுவது என்று தீர்மானித்தார். 2 மணி நேர விருந்தின் போது அவர்களில் யாராவது அவனிடம் ஏதாவது பேசியிருக்கலாம். என்ன பேசினாங்கங்கிறதுல அவனை பற்றின தகவல் ஏதாவது ஒளிஞ்சிருக்கலாம். ஹோட்டலில் டேபிள் வாரியாக கொடுத்திருந்த விலாச லிஸ்டில் மனோஜ்குமாரின் 9ஆம் நம்பர் மேஜைக்கு அருகில் இருந்த 7, 8, 10, 11 மேஜைகளில் அமர்ந்து விருந்து சாப்பிட்டவர்களை முதலில் விசாரித்துவிட்டு பிறகு மற்றவர்களையும் விசாரிக்க தீர்மானித்தார். வசந்த நாகாரி என்னும் சேட்டு 7ஆம் நம்பர் மேஜையில் விருந்து சாப்பிட்டவர். அவரை டிவிஎஸ் டோல்கேட் அருகில் இருந்த பங்களாவில் சந்தித்து விரிவாக உரையாடியதில், உண்மையாக சொல்லணும்னா அன்னைக்கு விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் கொஞ்சமாக பிராந்தி சாப்பிட்டுட்டு போனோம். எங்களுக்குள்ளே சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிற நபர்களை நாங்கள் கவனிச்சதா நினைவில்லை. அடுத்து உறையூரில் இருந்த பூபதி ராஜாவை சந்தித்தார். எஸ் எஸ், நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் தான் இருந்தார். நான் பேசினேன், ஆனால் மனுஷங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் வலுக்கட்டாயமாக பிடுங்க வேண்டியதாக இருந்துச்சு. சுழல்கிற டேப் ரெக்கார்டை பார்த்த தயாளனுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் பிடிப்பு ஏற்பட்டு நிமிர்ந்து அமர்ந்தார். ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா நிதானமாக யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்டீங்க? அவன் என்ன பதில் சொன்னான்? கொஞ்சம் கூட மாற்றாமல் சொல்ல முடியுமான்னு பாருங்க ப்ளீஸ். அப்படியா, ஒரு நிமிஷம். பூபதி ராஜா தன் தாடையை தடவிக்கொண்டு ஒரு நிமிஷம் யோசித்தார். சொன்னார், மேட்ச் பாக்ஸ் கேட்டேன், கொடுத்தாரு. அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அவர் எனக்கு ஸ்டேட் பேங்கில் பார்த்த நினைவு. அதனால நீங்கள் ஸ்டேட் பேங்கில் வேலை பார்க்குறீங்க தானேன்னு கேட்டேன். இல்லைன்னாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். பிஸ்னஸ்ன்னாரு. 2 தடவை என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டதுக்கப்புறம்தான் எரிச்சலோட கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ்னாரு. அவர் சொன்ன தோனியில் என்னோட பேசுகிறத விரும்பலைன்னு தெரிஞ்சதும் சரின்னு நான் அதுக்கப்புறம் பேசலை. வெரி குட். அவரோட வந்திருந்த மாயாவோட ஏதாவது பேசுனீங்களா? என் மனைவி தான் பேசினா. அவரின் குண்டான மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தயாளனின் கேள்விக்கு தன் கணவனை பார்த்தார். சும்மா சொல்லு, அந்த பொண்ணு கூட நீ என்னெல்லாம் பேசுனியோ சொல்லு. சாருக்கு உதவும் ராஸ்கல். அவளை கொண்டு போட்டுட்டு தலைமறைவாயிட்டானா? அடப்பாவி, புருஷன்தானே அவன்? இல்லையா, வேற தொடர்பு. நினச்சேன், அன்னைக்கு அவன் முழுங்கி முழுங்கி பதில் சொன்னப்பவே நினச்சேன். நீங்கள் என்ன பேசுனீங்க மேடம்? அவள் போட்டிருந்த முத்து பதிச்ச வளையலோட டிசைன் நல்லா இருந்துச்சு. எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா போட்டது, எங்கே வாங்கினாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர்லையா இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆமாம்னு சொன்னா. அம்மா வீடு திருச்சியான்னு கேட்டேன். இல்லை, ஸ்ரீரங்கம்னா. அப்புறம் அவளோட ஹைகீல் செருப்பு நல்லா இருந்துச்சு. ஸ்டிக் வைக்காமலேயே கணத்துலேயே 3 இன்ச் உயரம் இருந்துச்சு. அவ்வளவு வசந்த குதிகால் வச்சு எந்த கம்பெனியும் போடுறதில்ல. நான் அலைஞ்சு பார்த்தவ, அதனால ஆச்சரியப்பட்டு செருப்பு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன். வாங்கலை, ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். அவ்வளவுதான் நான் பேசினது. தயாளன் மேலும் அவர்களிடம் தன் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொண்டு காஃபி எறிந்து நன்றி நவென்று அடுத்த நபரை சந்திக்க புறப்பட்டார். மாலையில் சற்று களைப்புடன் ஸ்டேஷன் திரும்பிய தயாளன் இன்ஸ்பெக்டர் நரசிம்மனிடம் தனது நடவடிக்கைகளை விவரிக்க, சபாஸ், சரியான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் சரியான ரூட்டில் போகலையோ, எங்கேயோ தப்பு செய்கிறமோன்னு தான் உள்ளே உணர்றேன் சார். ஏன் அப்படி? தொட்ட இடமெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு தகவல்களாக உதறுது சார்.
சடார் சடார்னு நம்மளை ஒரு முடிவுக்கு வர சொல்லி தூண்டுற மாதிரியே தகவல்கள் கிடைக்குது பாருங்க. இந்த ஒழுங்கில தான் எனக்கு ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுது. தயாளன், உங்கள் பேச்சே எனக்கு புரியல. முதல்ல இருந்தே இந்த கேஸில் குழப்பம் குழப்பம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன குழப்பம் உங்களுக்கு? சொன்னால் கிண்டல் செய்யாமல் தீவிரமாக எடுத்துக்குவீங்களா? எனக்கு அடிப்படையாக ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தினது 2 பாயிண்ட்ஸ். என்ன சொல்லுங்க. மாயாவோட பணத்தை கைப்பற்றினமே, அவள் போட்டிருந்த உடைகள் பாலித்தீன் பைகளில் போட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது. எடுத்து பாருங்க. நம்பர் 1, ஒரு புது புடவை அது. உண்மை. அதனால என்ன? புது புடவையை யாரும் ஓரத்தையல் அடிக்காமல் கட்ட மாட்டாங்க சார். இது ஃபேஸ்லெஸ் பாயிண்ட். காதலன் நான் வாங்கி கொடுத்த கருப்பு சிலையை கட்டிக்கிட்டு வான்னு ஆசையாக லெட்டர் எழுதி இருக்கிறப்போ ஓரம் அடிக்க நேரமில்லா பரவாயில்லன்னு கட்டியிருக்கலாம். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லை. 2வது பாயிண்ட், மாயா கட்டியிருந்த உள்பாவாடை நீல நிறம். சரி, கருப்பு சேலைக்கு கருப்பு உள்பாவாடை தான் கட்டுவாங்க. லேடிஸ் விஷயத்தில் பயங்கர எக்ஸ்பர்ட் போல இருக்குது. இப்படி கிண்டல் செய்வீங்கன்னு தான் சொல்லலை. கருப்பு சேலைக்கு கருப்பு பாவாடை தான் கட்டணும்னு ஏதாச்சும் சட்டத்தில் இருக்கா? கிடையாது சார். நாகரிகம் அதுதான். புடவையோ ரொம்ப மெலிசு, உள்ள நீலப்பாவடை கட்டுனா பின்புறத்தில் பளிச்சுன்னு உள்நிறம் தெரியும். அது மேட்சே ஆகாமல் அசிங்கமாக இருக்கும். மாயா கிட்ட கருப்பு உள்பாவடை இல்லாமல் இருந்திருக்கலாம். அதையும் கவனிச்சிட்டேன். நேற்று ஷியாம் வீட்டில் மாயாவோட அலமாரியை திறந்து சோதனை போட்டப்போ பார்த்துட்டேன். 2 கருப்பு பாவாடை இருக்குது அவகிட்ட. யோ, ரொம்ப கில்லாடியான ஆளாக தான் இருப்பீங்க போல இருக்குது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்க? அது என்னால் நிச்சயமாக யூகிக்க முடியலை. ஆனால் இது ஒரு பெரிய நெருடல். இந்த நெருடலில் லேட்டஸ்ட்டாக சேர்ந்த இன்னும் 2 நெருடல்களையும் சொல்கிறேன். மனேஷ்குமார் மாயாவுக்கு எழுதின லெட்டரை லேபுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் எடுத்தேன். இதை இன்னொரு தடவை படித்து பாருங்க. நரசிம்மன் இன்னொரு தடவை படித்துவிட்டு என்ன இதில் என்றார். ஷியாம் மாயாவை பஸ்ஸில் தான் ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றி அனுப்புவான்னு நிச்சயமாக எப்படி எழுதுனா? கார் வச்சிருக்கிற ஷியாம் அதில் கூட கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் விட்டுட்டு வரலாமே. ஃபோனில் கீழில் மாயா அவன்கிட்ட பேசியிருக்கலாம். அப்போது பஸ்ஸில் தான் போவேன்னு சொல்லியிருக்கலாம். ரைட்டு. அப்படின்னா மனோஜ்குமார் தன்னோட உடனே தோன்றின சுவாரஸ்யமான திட்டத்தை ஃபோன் மூலமாக தெரிவிக்காமல் ஏன் கடிதத்தில் தெரிவித்தான்? அந்த கடிதம் தபாலில் வந்ததா? யாராச்சும் கொண்டாந்து கொடுத்தாங்களா? ரகசியமான முறையில் அர்ஜெண்ட்டாக தன்னோட கள்ளக்காதலிக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கிறதுக்கு பாதுகாப்பான வழி லெட்டரா, ஃபோனா? சரி, அந்த லெட்டரை படிச்சுட்டு கிளிக்காமல் ஏன் மாயா பத்திரப்படுத்தினா? மனோஜ்குமார் இதுக்கு முன்னாடி வேறு லெட்டர் எதுவுமே போட்டதில்லையா? அதையெல்லாம் பத்திரப்படுத்தலையா? இதை மட்டும் ஏன்? பாவி, இதுக்குள்ளே இவ்வளவு கேள்விகள் இருக்காயா? இன்னும் கூட இருக்குது சார். லெட்டரில் புதுவருஷ கொண்டாட்டம் சில்வர் ஸ்பூன் ஹோட்டல்னு எழுதியிருக்கான். எத்தனை மணிக்குன்னு விவரம் இருக்கா? இவ எவ்வளவு நேரம் பெட்டி கடைக்கிட்ட காத்திருந்திருப்பா? எல்லாத்துக்கும் மேலே மாயாவோட நோக்கம் மனோஜ்குமாரோட ஓடி போகிறதில்ல. அப்படின்னா பெட்டியில் கல்யாணத்துக்கு கட்டிக்கிய சேலைகளும் கல்யாண பரிசும் இருக்காது. புது வருஷம் கொண்டாடிட்டு எப்போ ஸ்ரீரங்கம் போகிறதா திட்டம்? தாமதத்துக்கு சொல்ல பொருத்தமான பதில் என்ன? இருங்க, அடுக்கிக்கிட்டே போகிறீங்க. இவ்வளவு கேள்விகளை எழுப்பி பார்க்குறப்போ என்னதான் முடிவுக்கு வர்றீங்க? இவ்வளவும் கேள்விகள், ஆனால் ஆணித்தரமான கேள்விகள் இல்லை சார். எல்லாத்துக்கும் ஒரு நொண்டி சமாதானம் சொல்ல முடியும். அடிப்படையே அசைக்கக்கூடிய ஒரு கேள்வி எழுந்தால் தான் குழப்பம் விலகும். நரசிம்மன் நெருங்கி வந்து, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு என்னவோ இவ்வளவு போட்டு குழப்பிக்காம நேராக நமக்கு கிடைச்ச தகவல் படி அந்த மனோஜ்குமாரை தேடுறதுல இன்னும் தீவிரம் காட்டணும்னு தான் தோணுது என்று விட்டு விலகினார். பகுதி 13. தயாளன் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இதுவரை திரட்டப்பட்ட எல்லா ரிப்போர்ட்டுகள் ஸ்டேட்மெண்ட்டுகள் எடுத்து வைத்துக்கொண்டு ஆரம்பம் முதல் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக படிக்க ஆரம்பித்தார். 1 மணி நேரத்தில் கழுத்து வலித்தது. அயற்சியாக இருந்தது. டீ சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து படித்தார். ஹோட்டல் சில்வர் ஸ்பூனில் வேலை பார்த்த நபர்களோட வாக்குமூலங்கள் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. நிதானமாக படித்தார். ஹோட்டல் நிர்வாகம் தந்த விலாசங்களின் காஃபி, கேட்ரிங் செஷன் தந்த சர்வ் செய்யப்பட்ட விவரங்கள் என்று எதையும் விட்டு வைக்கவில்லை. ஒரு குறிப்பை பார்த்தவரின் புருவம் உயர்ந்தது. திடீரென்று ஷியாமின் மாமனாரிடம் பேசிய போது, நாங்கள் யாருக்கும் எந்த கொடுதலும் நினைக்காதவங்க சார். எங்களுக்கா இப்படி ஒரு பயங்கரம் நடக்கணும்? வைசியர்கள் சார். நாங்கள் உயிர்களை கொள்வது பாவம்னு நினைக்கிறவங்க. அசைவம் சாப்பிட மாட்டோம், முட்டையை கூட தொடமாட்டோம். எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேணாம் என்று அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஆனால் இங்கே குறிப்பில் தயாளனின் கை அனிச்சையாக டெலிஃபோன் ரிசீவருக்கு சென்றது. மிஸ்டர் ஷியாம், உங்களை மறுபடியும் தொந்தரவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன சார், உங்கள் கடமையை செய்கிறீங்க. நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக செயல்படுறதுல எனக்கு சந்தோஷந்தான். சொல்லுங்கள், எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? ஒரு விவரம் வேணும். அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு வாசல் குப்பை தொட்டியில் மீன் எலும்பு நிறையா பார்த்தேன். நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்க தானே? ஐயோ, சுத்த சைவம் சார். நாங்கள்
வேற யார் வீட்டில் இருந்தாலாவது கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க. அப்படியா? உங்கள் மனைவி? அவளும் தான் சார். கேக் இருக்கு பாருங்க, அதில் முட்டை கலந்துருக்குதுன்னு அதை கூட சாப்பிட மாட்டா. ஒரு தடவை முட்டை இல்லாத கேக்குன்னு சொல்லி சாப்பிட வச்சேன். அப்புறம் விளையாட்டுக்கு அதில் முட்டை இருக்குன்னு சொன்னதுக்கு உடனே ஒமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துட்டா. எதுக்கு சார் கேட்டீங்க? ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன். ரிசீவரை வைத்த தயாளனுக்கு உள்ளே ஒரு மணி டங் என்று ஒலித்தது. இதோ இவ்வளவு நேரமாக உறுத்திக்கிட்டு இருந்த அந்த முடிச்சு கலண்டுருச்சு. 9ஆம் நம்பர் மேஜைக்கு 2 பிளேட் சிக்கன் ஃப்ரை, 2 பிளேட் நண்டு வகை, 4 ஆம்லெட்ஸ், பிரியாணி, மட்டன், குருமா என்று ஜெகஜோதியாக அசைவம் சப்ளை ஆகி இருக்கிறது. ஆக ஹோட்டலுக்கு வந்தவள் மாயா இல்லை. வேறு யாரு? மாயாவா தத்ரூபமாக நடிச்சிருக்கா. அப்படி ஒரு அழிவை உருவாக்கப்பட காரணம் என்ன? மனோஜ்குமார் யாரு? ஒரு ஆட்டோ டிரைவர் காதல விழும்படி பேசியிருக்காங்க. செயற்கை ஓரம் அடிக்காத சேலை, நிறம் பொருந்தாத உள்பாவாடை, முந்திரி கொட்டையாட்டம் தயாரா மனோஜ்குமாரோட கடிதம். ஷியாம் இதில் சர்வ நிச்சயமாக சம்மந்தப்பட்டிருக்கான். மனோஜ்குமார் இல்லை மனோஜ் என்ற புனைப்பெயரில் ஒருத்தன், மாயாவாக நடிக்க ஒருத்தி. ஆக 3 பேர் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மிக அற்புதமாக வலை பின்னியிருக்காங்க. தப்பு பின்னி விட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கிய பாயிண்ட் உதச்சிடுச்சு. மாயா ஹோட்டலுக்கு போகவே இல்லை. மாயாவுக்கு மரணம் எப்படி ஆச்சு? இல்லை எப்படி ஆயிருக்கணும்? இப்போது மறுபடியும் ஒரு இறந்த முனைக்கு தள்ளப்படுறேன். என் கையில் இருக்கிற தகவல்களை வச்சு இந்த சிக்கல்களை எங்கே இருந்து ஆரம்பித்து பிரிக்க போகிறேன்? தயாளன் வந்த டீயை உறிஞ்சு கொண்டு சுறுசுறுப்பாக யோசித்தார். செருப்பு எங்கே வாங்கினேன்னு கேட்டேன். ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா. பூபதி ராஜாவோட மனைவி சொன்னது பளீர் என்று நினைவுக்கு வந்தது. இது மாயாவா நடித்தவ கசிய விட்ட உண்மை தகவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கேஷுவல் கேள்வி, ஒரு கேஷுவல் பதில். முத்து வளையலுக்கு பொருத்தமான உண்மையை சொல்லிட்டா. ஆனால் இது பார்க்கலாம். எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு பார்க்கலாம். பெட்டியும் கைப்பையும் மற்றவர்களை நம்ப வைக்க போலி மாயாவோட ஹோட்டலுக்கு போய், ஆட்டோவுக்கு போய் சாக்கடைக்கு வந்திருக்கு. அதே போல் அந்த ஹீல்ஸ் செருப்பு உண்மையிலேயே மாயாவுக்கு சொந்தமானவியாக இருந்துட்டா என் முயற்சி கவிழ்ந்துடும். நடுத்தவளுடைய இருந்து சாக்கடையில் வீசப்பட்டிருந்தா எனக்கு அற்புதமான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தயாளன் மணி பார்த்தார். இரவு 7:30. எழுந்தார். இரும்பு பீரோ திறந்து உள்ளே ஒரு கவருக்குள் போட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த ஹீல்ஸ் செருப்புகளை எடுத்துக்கொண்டார். ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்துக்கொண்டு பைக்கில் புறப்பட்டார். பேட்டா ஷோரூம் உள்ளே வந்தார். சாரி சார், நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்கிறதில்ல. சிங்காரத்தோப்பில் 2 கடைகள் இருக்குது. மாணிக்கம் ஷூ மார்ட்னு ஒன்று, டீலக்ஸ்னு ஒன்று. அவங்க தான் ஆர்டர் எடுத்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். புறப்பட்டார். டீலக்ஸ் சாத்தி இருந்தது. மாணிக்கம் ஷூ மார்ட்டில் தோல் வாசனையில் அமர்ந்து விவரம் சொன்னார். எடுத்து காட்டினார். இது பிரியதர்ஷினி டைப், 3 இன்ச்சு. நாங்கள் செஞ்சு கொடுத்தது தான். இந்த டாப் வர லெதர் இம்போர்ட்டு சார். வேற எந்த கடையிலையும் இம்போர்ட் லெதர் போடுறதில்ல. சந்தோஷம். இது யாருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் காஸ்ட்லி. காரணம் இம்போர்ட். லெதர் போட்டிருக்கீங்க, அதான் சொல்லிட்டீங்களே. 110 ரூபா சார்ஜ் இதுக்கு. அதனால் ரொம்ப பேர் இதை ஆர்டர் தர மாட்டாங்க. செருப்பு தேய்மானமே இல்லையே. 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்கணும் டெலிவரி செஞ்சு. 3 மாதத்தில் 3 இல்லை 4 பிரியதர்ஷினி தான் செஞ்சுருப்போம். ஆர்டர் புத்தகத்தில் விலாசம் இருக்குது. அந்த 3-4 பேரில் கரெக்டாக யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த 3-4 பேர் விலாசமும் எடுங்க. நான் அதில் யாருதுன்னு பார்க்குறேன். கரெக்ட். யார் காலில் செருப்பு இல்லையோ அவங்களோடது தான் இது. இழிச்சது போதும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் புத்தகத்தை புரட்டுங்க. 4 விலாசங்கள் தரப்பட்டன. அதில் மாயா என்று பெயரில்லை. டாக்டர் யசோதா பாலகிருஷ்ணன், ஜெயந்தி எஸ், செல்வி வசந்தி முத்துநாராயணன், மிஸ் சோபா. 4 பேர் விலாசங்களும் உடனே சென்று பார்த்து விடுவது என்று தீர்மானித்தார் தயாளன். பகுதி 14. ஷியாம் சோஃபாவில் படுத்திருந்தான். கண்கள் வெறித்திருந்தன. மனோஜ்குமார் லெட்டர் விவகாரம் தெரிய வந்ததும் மாமனாரும் மச்சானும் ஆடி போய் விட்டார்கள். ச்சே, ஏன் பொண்ணா இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டா? என்னால் நம்பவே முடியல என்று அதிர்ச்சி அடைந்து கோபால்சாமிக்கு நெஞ்சு வலியே வந்துவிட்டது. முடிவா போலீஸ் விசாரித்து சொல்கிற வரைக்கும் போட்டு குழப்பிக்க வேணாம். அக்கா அப்படிப்பட்டவ இல்லை என்றான் கதிரேசன். எல்லாரும் ஊருக்கு போய்விட ஷியாமின் மனசாட்சி மட்டும் விஸ்வரூபம் எடுத்து ஒவ்வொரு வினாடியும் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. நியாயமா ஷியாம்? இது உன்னோட இல்லறம் நடத்தின அன்பு மனைவி எதர்ச்சியாக இறந்துட்டதில் நீ மாட்டிக்கிறக்கூடாதுங்கிறதுக்காக எவனோ ஒரு உதவாளி கூட்டாளி போட்டு கொடுத்த கலிசர யோசனைப்படி உன் மனைவியோட பெயருக்கு எவ்வளவு கேவலமான களங்கத்தை ஏற்படுத்தியிருக்க. இறந்துட்டாங்கிறதுக்காக எப்படி வேணும்னாலும் சாக்கடையை வாரி இறைக்கலாமா? பெத்தவ மனசு எப்படி பதறுது? அந்த குடும்பத்தை பற்றி இது என்ன பேசுவாங்க? அவரோட 2வது பொண்ணு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் எவன் கூடவோ தொடர்பு வச்சிருந்து ஏமாந்து செத்து போனாலே அந்த குடும்பத்தை தானே சொல்கிறீங்க?
அந்த குடும்பத்தை பேசுறது இருக்கட்டும், என்னை சாலையில் பார்க்குறவங்க குசு குசுப்பாக என்ன பேச போகிறாங்க? அதை போகிறானே அவனை பார்த்துக்க, அவன் பொண்டாட்டி தான் எவன் கூடவோ. சி, எப்படி இந்த கேவலமான பின் விளைவு காட்சிகளை எல்லாம் சிந்திக்காமல் விட்டேன். என்னை போலீஸ் பிடிச்சிடக்கூடாது, தண்டனை கிடச்சிடக்கூடாது, என் உயிர் முக்கியம். அதுக்காக எவ்வளவு நீசத்தனமாக மாயாவோட பேரில் அபாண்டம் சுமத்தி இருக்கேன். இனி மாற்ற முடிகிற விஷயமா இது? ஷியாமிற்கு தன் மேலேயே பிரதானமான கோபம் வந்தது. ஃபோன் அடித்தது. இந்த நேரத்தில் யார்? மணி பார்த்தான். 10:10. எழுந்து எடுத்தான். ஹலோ, ஷியாம் பேசுகிறேன். ஷியாம், நான் ஷோபா பேசுகிறேன். நினைவிருக்கா? நீயா? என்ன இந்த நேரத்தில்? நான் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கேன். உடனே எனக்கு 5000 ரூபாய் வேணும். ப்ளீஸ் தர்றீங்களா? 5000மா? நான் எதுக்கு தரணும்? எதுக்கா? நான் போலீஸ்க்கு உண்மைகளை சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஷியாம் சார், ஹோட்டல் தீபக்கில் 408 நம்பர் ரூமில் இருந்து பேசுகிறேன். 1 மணி நேரம் நீங்கள் கொண்டு வந்து தரப்போகிற பணத்துக்காக காத்திருப்பேன். நீங்கள் வரலைன்னா உடனே போலீஸ்க்கு ஃபோன் செய்வேன். அவசியம் வந்துடுங்க. அவள் ஃபோனை வைத்து விட்டாள். இவனுக்கு வியர்த்து போனது. இந்த மாதிரி ஆண்களின் சவகாசத்தின் பலன் இதுதானே? இனி இவ இப்படி அடிக்கடி பணம் கேட்டு தொலைப்பாளே. கப்பம் போல் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணுமே. இந்த முறை மட்டும் கொடுத்துட்டு ஜிந்தா கிட்ட சொல்லணும். ஏன் இப்போவே ஜிந்தா கிட்ட சொன்னா? ஷியாம் ஃபோனில் முயன்றான். ஜிந்தா கிடைக்கவில்லை. பீரோவிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிக்கொண்டு காரில் புறப்பட்டான். ஹோட்டல் தீபக் வந்தான். 4வது மாடியிலிருந்து அவள் குறிப்பிட்ட அறையின் கதவை தட்டினான். கதவை திறந்தாள் ஷோபா. அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினாள். பணம் கொண்டாந்தீங்களா? பிளாக்மெயில் பண்ணுறியா? ஜிந்தாவுக்கு தெரியுமா? அவள் சிரித்தாள். அவர்தானே என்னை ஃபோன் பண்ணி வாங்க சொன்னதே. அடப்பாவி, மரியாதையாக சொல்கிறேன், இப்போ தந்துடுறேன். இனிமேல் தொந்தரவு செய்யக்கூடாது. வாங்கி கொண்டு, இது கரையிற வரைக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் சார். சின்ன காரியமாக செஞ்சுருக்கீங்க, கொலை பெரிய விஷயம் சார் என்றாள். நான்சென்ஸ், அது கொலை இல்லை, எதர்ச்சியாக நடந்த விபத்து. நான் ஒரு மடையன், வந்தது வரட்டும்னு போலீஸ்கிட்ட போயிருக்கணும். உதவிக்கு ஜிந்தாவை கூப்பிட்டு யோசனை கேட்டேன் பாரு. எனக்கு வேணும். என்ன சிறதண்டனையா என்று ஆண் குரல் கேட்டு திரும்பினான். பாத்ரூமுக்குள்ளிருந்து பெரிய சூட்கேஸ் டைப் ரெக்கார்டருடன் இன்ஸ்பெக்டர் நரசிம்மனும் சப் இன்ஸ்பெக்டர் தயாளனும் வந்தார்கள். திகைத்தான். நிதானமாக சொல்கிறீங்களா? இப்போ என்ன நடந்துச்சு அன்னைக்கு என்றார் தயாளன். ஷியாம் எச்சிலை விழுங்கினான். அதிர்ச்சி மாறாமல் நின்றான். பகுதி 15. கிரேட் ஒர்க் என்று தயாளனின் கையை குலுக்கினார் நரசிம்மன். தேங்க்யூ சார், இந்தாங்க என்று ஒரு கவரை நீட்டினார். என்ன இது? நம்ம நிபந்தனைப்படி என்னோட 1 மாத சம்பளம் இதில் இருக்குது. அடப்போங்க சார், ஒரு பேச்சுக்கு பேசணும், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு. உங்கள் பாராட்டு மட்டுமே போதும் சார். நாங்கள் சொல்லித்தர்ற மாதிரி நடித்து ஒத்துழைச்சா உன்னை கைது செய்யாமல் விட்டுடுறோம்னு சொன்னதை நம்பி அந்த சோபா அற்புதமாக ஒத்துழைச்சா. அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஜிந்தா கடத்தல் கேஸில் பல தடவை மாட்டாமலேயே இருந்தவன். அவனை இந்த கேஸில் முதல் தடவையாக நீங்கள் தான் கைது செஞ்சுருக்கீங்க தயாளன் என்று இன்ஸ்பெக்டர் சொன்னபோது ஃபோன் ஒலித்தது. எடுத்து பேசினார். என்னது? அப்படியா? மை காட், வர்றேன் வைத்தார். என்ன சார்? ரிமாண்டில் ஜெயிலில் வச்சுருந்த ஷியாம் அங்கே ஒரு பழைய தகரத்தில் கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டானா. டெட் பாடியை தான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. தயாளன் தன் தொப்பியை ஆஸ்பத்திரி வந்து மார்ச்சுவரியில் ஷியாமின் உடலை பார்த்ததும் கலச்சினார். புவர் பாய், ஆரம்பத்திலேயே எங்ககிட்ட வந்திருக்கலாம் என்று முணுமுணுத்து கொண்டார். முற்றும். இதோடு இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். இப்படி தான் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் அவசரத்தில் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட நம்மளை ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். இதில் ஷியாம் கோபப்பட்டு அவளை அடித்தது தப்பா, இல்லை அடித்து மாயா இறந்ததுக்கப்புறம் அதை மறைக்கணும்னு அவன் செஞ்ச இவ்வளவு வேலைகள் தப்பா? இதில் எது தப்புன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.